ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த அருமையான இந்த கூடுகைக்கு கலந்து கொண்டு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நல்ல ஒரு வாய்ப்பை தந்த கர்த்தருக்கும் என்னை அழைத்த சகோதரிக்கும் பாஸ்டருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தாவீது கேட்டது போல, நான் இங்கு வந்ததற்கு ஒரு முகாந்தரம் இல்லையோ என்று சொல்லி அந்த பிரகாரம் கர்த்தர் ஒரு கூட்டமாய் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். தேவன் செய்ய நினைத்ததை எவரும் தடுக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொன்னார், வாருங்கள் நாம் யூதேயாவுக்கு போவோம் என்று சொல்லி, லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தத்தோடு சொல்லி அவனுக்குள்ள ஒரு ஜீவனை உண்டாக்கின கர்த்தர் இங்கேயும் வந்து நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஜீவனை தந்து தேசத்தை அசைக்கிறவர்களாய், உலகத்தை கலக்கிறவங்களா, அசாதாரணமான காரியங்களை தேவனுக்காக செய்யக்கூடியவர்களாய் கர்த்தர் இன்னைக்கு உயிர்ப்பிக்க போகிறார். ஆண்டவருடைய ஜீவன் நமக்குள்ள ஏற்கனவே இருக்குது, இன்னும் ஆண்டவருடைய ஜீவனால நம்ம நிரப்ப போறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் இந்த ஊழியங்களை ஆசீர்வதித்து பல்லுகி பெருக செய்வாராக. இங்கே வந்திருக்கிற உங்களுடைய என்னுடைய ஊழியங்களையும் கர்த்தர் மேன்மையும் மகிமையாய் மாற்றுவாராக. இன்றைக்கும் சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். வாசிங்க யாராவது. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. எரேமியா 31:4. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், மறுபடியும் நீ மேள வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். இப்போ ஆண்டவர் எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே நீ கட்டப்படுவாய், மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல சத்தமா இல்லையா சொல்லுவோமா? ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றாரு, கன்னிகையே, குமாரத்தியே, என் பிள்ளையே, என் மகளே. நிறைய காரியங்கள் நம்ம குறித்து சொல்லப்பட்டிருக்குது. ஸ்தோத்திரம். பரிசுத்த வேதாகமத்தில் நிறைய குமாரத்திகள் இருக்காங்க. அதில் மோவாப் குமாரத்தி என்ன செய்வாளாம் தெரியுமா? அவ கூட்டை விட்டு அலைகிற குருவியை போல அலக்களிக்கப்பட்டு அலைஞ்சிட்டு இருக்காளாம். பரிதாபம். இன்னும் தர்ஷீசின் குமாரத்தி இருக்கிறா. இவளுக்கு அணையே கிடையாதாம். அணை இல்லாமல் பாய்ந்து போகிற நதியை போல போயிட்டு இருப்பாளாம். அதனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? அணை இருந்தால் தானே விவசாய நிலங்கள் நல்ல செழிப்பாக வளரும். ஆனால் அணையே இல்லாமல் பாய்ந்து ஓடுகிற நதியாக போயிட்டே இருக்கிற ஒரு பிரயோஜனம் இல்லை. இன்னும் பைபிள் சொல்லுது, சீதோன் குமாரத்தின்னு ஒரு குமாரத்தி இருக்கிறா. இந்த சீதோன் குமாரத்தி குறித்து பைபிள் போட்டிருக்கு, இளைப்பாறுதலே இல்லாமல் ஒடுங்கி கிடக்கிறான். என்னது கிடையாது? இளைப்பாறுதலே இல்லாமல் ஒடுங்கி கிடக்கிறாள் சீதோன் குமாரத்தி. அடுத்து பாபிலோன் குமாரத்தி சிங்காசனத்தை விட்டு இறங்கி தரையில கிடக்கிறாளாம். அது ஆசீர்வாதமா? தரையில கிடக்கிறா. எந்த குமாரத்தி? பாபிலோன் குமாரத்தி. இன்னும் ஏதோன் குமாரத்தி அதிகமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் செய்து ஆக்கினைக்காக காத்திருக்கிறாளாம். எதுக்கு காத்திருக்கலாம்? ஆக்கினை தனக்கு வரப்போகிறது என்பதை அறிந்து பயத்தோடு காத்திருக்கிறாள். அடுத்து எகிப்தின் குமாரத்தி எடுத்துக்கோங்க. இந்த எகிப்தின் குமாரத்தி திரளான அவிழ்தங்களையும் இன்னும் நிறைய என்னது காரியங்கள்லாம், பிசின் தைலம் இதெல்லாம் வாங்கி வாங்கி வச்சு அனுபவிக்கிறா, சாப்பிட்றா. ஆனால் அவளுக்கு சுகமே கிடையாதான். அல்லேலூயா சொல்லுங்க. சுகமே கிடையாது. இப்படி பைபிளில் பல குமாரத்திகள் சொல்லப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் சீயோன் குமாரத்தியை பார்த்து சொல்றாரு, சீயோன் எனும் கன்னிகை பார்த்து சொல்றாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நீ மகிழ்ந்து களிகூறு. அல்லேலூயா, சோத்ரா. நீ கம்பீரித்து பாடு, நீ மிகவும் ஆர்ப்பரி. நான் உன் நடுவில் வந்து உன் நடுவே வாசம் பண்ணுவேன். அல்லேலூயா. நம் நடுவில் வந்து என்ன செய்வாரா? வாசம் பண்ணுவேன். இன்னும் சொல்றாரு, ஸ்தோத்திரம். பைபிளில் சகரியால வாசிக்கிறோம், மீகால வாசிக்கிறோம், சீயோன் குமாரத்தின் அரணே, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும்,
ராஜரிகம் உன்னிடத்திற்கு திருப்பப்படுகிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். நீ எழுந்து போரடி. உன் கொம்புகளை எப்படி மாற்ற போகிறேன்? இரும்பும் குழம்புகளை வெண்கலமா மாற்றுவேன். நீ அநேகரை நொறுக்கி போட போகிறாய். போரடிக்கிறதுக்கு உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குவேன். நீ மலைகளை மிதித்து குன்றுகளை நொறுக்கி போடுவாய். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் உனக்கு அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. கரங்களை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். ஆகையினாலே நீ வெட்கப்படுவது இல்லை, நீ கலங்கி போவது இல்லை, நீ கைவிடப்படுவது இல்லை. நீ பயப்படாத, உன் ராஜா உன் நடுவில் இருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை குமாரத்தி இருக்கிறாங்க? யாருக்காவது இப்படி சொல்லப்பட்டிருக்கா? அணை இல்லாமல் கழிப்பு இல்லாமல் ஒடுங்கி கிடக்கிறாங்க. ஆனால் சீயோன் குமாரத்தி கன்னிகைக்கு மட்டும் இவ்வளவு ஆசீர்வாதம். கம்பீரி, மகிழ்ந்து கழிகூறு, போரடி, உன்னை அப்படி மாற்றுவேன், அப்படி நிறைய சொல்லி உனக்கு பிரதிபலன் கொடுக்க போகிறேன், உன் நடுவில் நான் வாசம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லாரும் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட அவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்படலை அப்படின்னா அந்த குமாரத்தி மாதிரி நம்மளே என்ன செஞ்சிருப்போம், இருந்திருப்போம். நம்ம இயேசுவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டதுனால தான் இன்னைக்கு அப்பா பிதாவேன்னு கூப்பிடக்கூடிய ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். அடிமைத்தனத்தின் ஆவி நீங்கி விட்டது. இப்ப எல்லாரும் திரி பிள்ளை. நான் ஆண்டவருக்கு பிள்ளை. சொல்லுங்க பார்க்கலாம், நம்ம யாரு? இயேசுவுக்கு பிள்ளை, குமாரத்தி, ராஜகுமாரத்தி. ஜெப குறிப்பு நடத்தும் போது சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, ஓங்கி வளர்கிற விருட்சம், அரண்மனை மூலை கற்கள். இந்த மாதிரி கத்த நம்மளை ப்ரமோஷன் கொடுத்து ஒரு பெஸ்டா வச்சிருக்கிறாரு. இங்க யாராவது நான் இப்படி ஒரு பெண்ணா பிறந்துட்டேன்னு கவலைப்பட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் தூரம் எடுத்து போட்டுருங்க. அவருடைய குமாரத்தினா சும்மா சாதா கிடையாது. ராஜரீக அந்த அந்தஸ்தை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்குது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையிலே எனக்கு இங்க வந்தது எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? இவ்வளவுதான் சத்தம். நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். ஒரு சீக்ரெட்டை கர்த்தர் பவுலுக்கு சொன்னார். யாருக்கு சீக்ரெட்டை சொல்வார் தெரியுமா? ஆண்டவர் நெருங்கினவங்கிட்ட தான் சீக்ரெட். நம்ம அப்படி தானே, ரொம்ப நெருங்கி நம்பிக்கை உள்ளவங்ககிட்ட தான் சீக்ரெட் என்ன செய்வோம், சொல்லுவோம். கர்த்தர் பவுலுக்கு ஒரு சீக்ரெட்டை கொடுத்தாரு. என்ன சீக்ரெட் தெரியுமா? என்ன சீக்ரெட்? எபேசியர் 3:3 இருக்கு. புறஜாதிகள் சுவிசேஷத்தினால உடன் சுதந்திரர், அடுத்து ஒரே சரீரம், உடன் பங்காளி. 3 காரியம். தேவ பிள்ளைகளை கவனிங்க. சுவிசேஷத்தினாலே நமக்கு கிடைத்த பாக்கியம் நம்ம புறஜாதி. ஆனா இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ உடன் சுதந்திரர், ஒரே சரீரம், உடன் பங்காளி. இப்படி ஆண்டவர் மாற்றி அந்த சுவிசேஷம் நம்மளை குமாரத்திகளா மாற்றி போட்டுச்சு. அல்லேலூயா. இப்போ நம்ம கெத்தா சொல்லலாம், நான் சீயோன் குமாரத்தி, நான் சீயோன் என்னும் கன்னிகை. அது இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டும் அல்ல, எனக்கு சொந்தம். ஏன்னா அவருடைய சுவிசேஷம் என்னை இந்த ஒரு நிலைமைக்கு மாற்றி இருக்கிறது. அல்லேலூயா, சோத்ரம். சரி, அப்படி மாற்றப்பட்ட நம்மை பார்த்து கர்த்தர் சொல்றார், நான் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். எனக்கு அதான், நீ கட்டப்படுவாய். நீ என்ன செய்யப்படுவாய்? ஏற்கனவே உன்னை கட்டி தான் வச்சிருக்கிறேன், ஆனா இன்னும் நீ என்ன செய்யப்பட போகிறாய்? மறுபடியும். ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்றாரா? என்ன சொல்றாரு? மறுபடியும் கட்டப்படுவாய். மறுபடியும். இந்த மறுபடியும் அப்படின்னு சொல்ற வார்த்தையில ரொம்ப ஸ்பெஷலான ஐட்டம் இருக்குது. பைபிளை நீங்க பார்த்தீங்கன்னா மறுபடி அப்படிங்கிறது நிறைய இருக்கு. இயேசு கிறிஸ்து மறுபடியும் ஜெபாலயத்துக்கு போனார். எங்க போனாரு? யாரெல்லாம் கவனிக்கீங்க? சந்தோஷமா கவனிக்கீங்களா? ஸ்தோத்திரம். ரெய்னாட் போங்கே சொல்லுவாரு, நீங்க பிரசங்கித்தாலும் என்ஜாய் பண்ணி பிரசங்கம் பண்ணணுமா, கேட்டாலும் என்ஜாய் பண்ணி என்ன செய்யணுமா, கேட்கணுமா, ஊழியம் செய்தாலும் என்ஜாய் பண்ணி ஊழியம் செய்யணுமா, கஷ்டப்பட்டாலும் என்ஜாய் பண்ணணுமா. கர்த்தருக்காக நான் படுகிறேன். அல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் என்ஜாய் பண்ணி கேட்டுட்டு இருக்கீங்க? பிரைஸ். ஏன்னா தேவ வார்த்தை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திர. பிரைஸ். எதுனாலும் மகிழ்ச்சியோட அனுபவிச்சு நம்ம வாழணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, இப்போ ஆண்டவர் ஜெபாலயத்துக்கு மறுபடியும் போறார். ஒரு டைம் மட்டும் போயிட்டு அவர் போட்டு போகல, மறுபடியும் எங்க போறாரு?
ஜெபாலயத்துக்கு போறாரு. ஏன் போனார் அப்படின்னா, அந்த மறுபடி போன ஜெபாலயத்துக்குள்ள சூம்பின கையோடைய ஒரு மனுஷன் என்ன செய்யறான் இருக்கிறான். அவன் எல்லாராலும் அற்பமா எண்ணப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன். இன்றைக்கு அவனுக்கு ஒரு வாழ்வு கொடுக்க போறாரு. அவனை பார்த்து சொல்றார், நீ எழுந்து நடுவே வந்து நில். எங்க வந்து நில்லு? நடுவே வந்து நில். இதுவரைக்கும் ஓரத்துல நின்னா, இப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ எங்க வந்து நில்லு? நடுவே வந்து நில்லு. அவன் நிற்கிறான். கை இல்ல, கை சூம்பி போய் இருக்கு, ஒரு கை நல்லா இருக்கு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் கையை நீட்டு, உன் கையை நீட்டு. அவனுக்கு தான் கை இல்லையே, எப்படி நீட்டுவான்? ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டு அப்படி லேசா நீட்டுனா கை நீளமா என்ன செஞ்சிச்சு? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. முடக்கப்பட்ட கையை நீட்ட வைப்பதற்கு தான் இயேசு மறுபடியும் எங்க வந்தார்? ஹல்லேலூயா. இயேசு இங்கே வந்திருக்கிறாரு. இந்த கை என்னெல்லாம் செய்யணும் உங்களுக்கு தெரியும். இந்த கை துதிக்கும், இந்த கை ஆராதிக்கும், இந்த கை கொடுக்கும், இந்த கை குழியில இருக்கிறவங்களை தூக்கி விடும், ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்துதல் சொல்லும், இந்த கை கட்டும். பிரைஸ் தி லார்ட். அநேக வாழ்க்கையை கட்டும். இந்த கை அநேக காரியங்களை செய்திருக்கிறது. அப்படிப்பட்ட கை அங்க எப்படி இருக்குதா? சூம்பி போய் இருக்குது. அதுக்கு தான் ஆண்டவர் மறுபடியும், நீ சூம்பின கையாய் வாழக்கூடாது, நீ ஓரத்தில் நிற்க கூடாது, நடுவே வந்து என்னச்சு நில்லுனாரு. அவன் அப்படியே சந்தோஷத்தோடு, எவ்வளோ பெரிய மிராக்கிள் அது, சந்தோஷத்தோடு போனான். சும்மாவா போயிருப்பான்? கை இல்லாத அவனுக்கு கை கிடைச்சிருக்கு. சூம்பி போய் எத்தனை பேர் சூம்பின கைன்னு சொல்லி கிண்டல் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி உங்களை யாரும் சொல்லியிருக்கலாம். மறுபடியும் கர்த்தர் வருகிறார். மறுபடியும் சூம்பின கையை உடைய மனுஷனுடைய கையை நீட்ட செய்வதற்கு. அல்லேலூயா. மறுபடியும் உங்கள் கையை கொண்டு கர்த்தர் தேவராஜ்யத்தை கட்ட போறாரு. பிரைஸ் தி லார்ட். இத மாதிரி இயேசு மறுபடியும் கடலோரத்துக்கு போனார். எந்த ஓரத்துக்கு போனார்? கடலோரம். ஏற்கனவே 3 வருஷம் தான் ஊழியம் அவர் செய்யணும். அப்படி ஒவ்வொரு மைக்ரோ செகண்டையும் ரொம்ப ஆண்டவர் பயன்படுத்திக்கிட்டார். வேஸ்டே பண்ணலை. நமக்கெல்லாம் ஆயுசு நாட்கள் எல்லாருக்கும் 100ன்னு வைங்க. 100 வருஷத்தில் எவ்வளோ நாள் செய்யலாம். ஆனால் ஆண்டவருக்கு எத்தனை வருஷம் தான்? 3 வருஷத்தில் எல்லா தேவ சித்தத்தை செஞ்சுட்டு அவர் போகணும். அப்போ எவ்வளவு வேகமாக செயல்பட்டுருப்பாரு. ஒரு செகண்ட்ஸ், மைக்ரோ செகண்ட்ஸ் கூட வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டார். அப்போ கடலோரம் போகிறாரு, மலைக்கு போகிறாரு, கிராமம், பட்டணம், புறஜாதி பட்டணம் எல்லாம் சுற்றி முடிச்சு நிறைவேற்றணும். அப்போ கடலோரத்துக்கு வந்த ஆண்டவர் ஒரு டைம் வந்துட்டு சும்மா போயிருக்கலாம்ல. இப்போ மறுபடியும் எங்கே வராரு? அதே கடலோரத்துக்கு. எதுக்கு கடலோரத்துக்கு வந்தார் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு அப்படின்னா, ஒரு மரண அவஸ்தைப்பட்ட ஒரு பிள்ளைக்கு சுகம் கொடுக்க. யாருக்கு? ஜெபாலய தலைவன் அங்கே வாரான். என்னுடைய குமாரத்தி என்ன அவஸ்தைப்பட்டு இருக்கா, மரண அவஸ்தை, ஆண்டவரே மரண அவஸ்தையை மாற்றணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறான். அப்போ மரண அவஸ்தைப்பட்ட அந்த பிள்ளைக்கு இயேசு சுகத்தை கொடுப்பதற்கு தான் எங்க வந்தார்? மறுபடியும் எங்க வந்தாரு? கடலோரத்துக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவனை பார்த்து என்ன சொன்னாரு? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. நீ பயப்படாத, நீ விசுவாசமாயிரு. உன் பிள்ளை என்ன செய்யும்? பிழைப்பாள், ரட்சிக்கப்படுவாள், விடுவிக்கப்படுவாள். அப்படி யாரும் வந்திருக்கீங்களா பிள்ளைகளை குறித்து கவலையோட? என் பிள்ளையின் நிலைமை என்ன ஆகும்? என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுறாள, என் குமாரத்தி இன்னும் ரட்சிப்புகளை வரலையே, இன்னும் தேவனுக்கா வைராக்கியமா வாழலையே, பல கொஸ்டின் மார்க் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கலாம். ஆனா கர்த்தர் மறுபடியும் வந்திருக்கிறாரு. எதுக்கு? உங்களுடைய விசுவாசம். ஆண்டவர் உங்களை பார்த்து என்னை பார்த்தா சொல்றாரு, நீ பயப்படாத, நீ தைரியமா விசுவாசம் உள்ளவளா இரு. உன் பிள்ளை என்ன செய்யப்படும்? ரட்சிக்கப்படும். இந்த கூடுகைக்கு வந்த நீங்க இங்க இருந்து மனசுக்குள்ள ஜெபிச்சிட்டு இருக்கீங்க. அங்க உங்க பிள்ளைக்கு ஒரு ஆரோக்கியம் வரப்போகுது. அது சரீர ஆரோக்கியமாகவும் இருக்கலாம், மன ஆரோக்கியமா இருக்கலாம், ரட்சிப்பின் ஆரோக்கியமா இருக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் எல்லாம். அப்போ மறுபடியும் ஏன் கர்த்தர் கடலோரத்துக்கு வந்தார்னா, அந்த பிள்ளையுடைய மரண அவஸ்தையை என்ன செய்யறதுக்கு? மாற்றுறதுக்கு. அடுத்து இன்னும் பார்க்கோம் அப்படின்னு சொன்னா, யோவான்ல நம்ம வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, இயேசு கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். எங்க வந்தார் சொல்லுங்க எல்லாரும்? கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு. இயேசு ஃபர்ஸ்ட் டைம் என்ன செஞ்சாரு? தண்ணீரை திராட்சரசமா மாற்ற. அது கல்யாண வீட்டில், அந்த திருமண வீட்டில் தண்ணீரை திராட்சரசமா மாற்றினார். இதுதான் முதல் அற்புதம். என்ன அற்புதம்? எல்லாரும் கவனிக்கீங்களா? என்ன அற்புதம் சொல்லுங்க? முதல் அற்புதம். மரியாள்
போய் சொல்கிறாள்ல, தண்ணீர் திராட்சரசம் குறைப்பட்டது. ரொம்ப ஸ்பீடாக போய் மரியாள் சொல்லிட்டே இருக்காங்க. ஏன் மரியாளுக்கு இவ்வளோ ஆத்திரம் சொல்லுங்கள் பார்க்கலாம். மரியாளுக்கே இவ்வளோ ஆத்திரம், குறைஞ்சிட்டு ரசம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஏதாவது ஒன்று செய்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருக்கா. இந்த அம்மா சொல்லிட்டே இருக்காங்க, ரொம்ப ஸ்பீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் வேலை வரல அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் இந்த அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படி தெரியுமா உங்களுக்கு? அதாவது கன்னி பிறப்பை எல்லாரும் அற்பமாக சொன்னாங்க. வேசியின் பிள்ளைன்னு என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. ரொம்ப யூதர்கள் வந்து வாய்க்கு வந்தபடிலாம் பேசினாங்க. அப்போ தான் இந்த அம்மாவுக்கு ஒரு எண்ணம், இவர் தேவகுமாரன், விண்ணிலிருந்து வந்தவர், அதை உலகத்துக்கு பிரகடனப்படுத்தணும். அதுக்கு ஒரு அற்புதம் என்ன செய்யணும் தேவை, ஒரு அற்புதம் தேவை. இவர் அற்புதம் செஞ்சிட்டாரு, இது வரைக்கும் அவர் அற்புதம் என்ன செய்யலை. அதனால ஒரு அற்புதம் செஞ்சிட்டாருன்னா என் நிந்தை என்ன செஞ்சிடும் மாறிடும், ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்வார்கள். இதுக்காவது ஒரு அற்புதம் என்ன செய்யும். அப்போ இந்த அம்மாவுக்கு எவ்வளோ தரிசனம் இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ தரிசனம் இருக்குது. உடனே பாருங்க, வேலை வரவில்லைன்னு சொன்னார், கொஞ்ச நேரத்துக்குள்ளே என்ன வந்துட்டு வேலை வந்துட்டு, தண்ணீரை நிரப்புங்கனாரு, திராட்சரசம் வந்துட்டு. அப்போ முதலாம் அற்புதம் செஞ்ச உடனே ஃபஸ்ட்டு சீசர்களுக்கு விசுவாசம் வந்துச்சு. யாருக்கு? ரெண்டாவது ஜனங்கள் விசுவாசம் வைத்தாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இப்படி ஃபர்ஸ்ட் அற்புதம் செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டாரு. ஆனால் போனவர் வேற எங்கேயாவது போய் அற்புதம் செஞ்சிருக்கலாம்ல, மறுபடியும் எங்கே தான் வர்றாரு? கலிலேயாவில் உள்ள கானா ஊரு. கவனிங்க, கலிலேயான்னா ஒதுக்கப்பட்ட இடம். கலிலேயான்னா நீங்கள் பாருங்க, குடும்பத்திலேயோ சபையிலேயோ சமுதாயத்திலேயோ உங்க வாழ்க்கையிலேயோ ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு கீழாய் நடத்தப்படுகிற அனுபவம் உங்களுக்கு வந்துட்டுன்னா பரலோக தேவன் உங்களை தூக்கி எடுத்துட்டாருன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்படிதான் கலிலேயா இருண்டு போய் கிடந்துச்சு. இவன் மறுபடியும் ஆண்டவர் வந்து என்ன செய்யறார்? ரெண்டாம் அற்புதத்தை என்ன செய்யறார்? என்ன அற்புதம் சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது அற்புதம், மறுபடியும் கானாவூருக்கு வந்தார். வந்து ராஜாவின் வீட்டு மனுஷன், அவன் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை. அப்போ ஆண்டவர்கிட்ட வந்து வேண்டுதல் செய்யும் போது ஆண்டவர் சொன்னார், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். கையை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீ போகலாம். ஏதாவது மேஜிக் பண்ணி அப்படி இப்படிலாம் ஆண்டவர் ஒன்றும் செய்யலை. என்னதான் சொன்னார்? நீ போகலாம், உன் குமாரன் 7ஆம் மணி நேரத்தில் சொன்னார். அவன் 7ஆம் மணி நேரத்தில் உயிரோடு என்ன செஞ்சிட்டான்? எழும்பிட்டான். அவ்வளோதான். நீ போகலாம், உன் குமாரன். ஆண்டவர் வந்து மறுபடியும் எதுக்கு வாரார் அப்படின்னா வார்த்தையை கொடுக்க. இங்க மறுபடி வாரார். எதுக்கு? வார்த்தை வார்த்தை வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, மனுஷனுடைய வார்த்தை நமக்குள் இருக்கிற வரைக்கும் அற்புதம் நடக்காது. தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள வந்துட்டுனா அற்புதம் நடந்துடும். மனுஷன் என்ன சொல்லுவான்? நீ ஒரு நாள் முன்னேற முடியாது, நீ கீழே தான் போகிற, உன் ஃபேமிலி பேக்ரவுண்ட், நீ ஒரு கஷ்டப்பட்ட ஆள், நீ ஊழியத்தில் ஒன்றும் சைன் பண்ண முடியாது, அதெல்லாம் நீ கனவுல கூட காணாத. நீங்கள் நிறைய பிளான் வச்சுருப்பீங்க, நிறைய பெரிய காரியம் செய்யணும் அப்படிலாம் ரொம்ப ஆசை இருக்கும். யாருக்கு இருக்கா? அப்படி நிறைய இருக்கும். கட்டணும், எழுப்பணும், தேசத்தை அசைக்கணும், ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணணும், நிறைய தரிசனம் உங்களுக்கு இருக்கும். ஆனால் அதை செய்ய விடாதபடி மனுஷ வார்த்தை உங்களுக்கு உள்ளே வருது. ஆமாம், நம்மளுக்கு தான் பணம் கிடையாது, பொருள் கிடையாது, சர்ச்செல்லாம் சின்னது, என்ன பண்ண போகிறோம் இப்படியே சொல்லிக்கிட்டு இப்போ உள்ள என்ன வார்த்தை இருக்குது? மனுஷ வார்த்தை. வெளியே ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், என்னை உயர்த்தும், இப்படி ஜெபம் இருப்போம். ஆனால் ஒன்று, மனுஷன் சொன்ன கீழ்த்தரமான வார்த்தையை மண்டையை விட்டு எடுத்துடணும், இருதயத்தை விட்டு எடுத்து தூர போட்டுட்டு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவாய், நீ கொடுமைக்கு தூரமாவாய். எவ்வளோ வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா? அந்த வார்த்தை நமக்குள்ள வரும்போது கண்டிப்பாய் தேவன் நாம் விரும்பின காரியத்தை செய்வார். நீதிமானுக்கு அவன் விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும். எத்தனை பேர் நீதிமானா இருக்கீங்க? சவுண்டா இல்லையே சொல்லுங்களேன். பிரைஸ். நீங்க விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும். உங்களுக்கு தருகிறவர் உங்க அம்மாவோ அப்பாவோ கிடையாது, அவங்க உள்ளதான் தர முடியும். மகாராஜா தரப்போகிறார், உன்னத தகப்பன் தரப்போகிறார். அதற்கு தான் மறுபடியும் வந்திருக்கிறார் வார்த்தை. நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறார். பாருங்க, நாகமானுக்கு குஷ்டரோகம், இஸ்ரவேல் நாட்டுக்கு வந்துட்டான். அவன் என்ன சொன்னா? எலிசா தீர்க்கதரிசி, யோர்தான்ல போய் முங்கு, இதான் வார்த்தை. ஆனா இவனுக்கு உள்ள ஒரு வார்த்தை இருக்கு. என்ன வார்த்தை? இவன் தடவி விடுவான், எண்ணெய் பூசுவான், இவன் ஏதாவது ஒன்று பண்ணுவான். ஏன்னா அவன் விக்கிரக ஆராதனை செய்கிறவன். அங்கே இந்த மாதிரி தான் நடக்கும் மந்திரவாதி காரியங்கள் எல்லாம்.
அத மாதிரி நினைச்சிட்டு வாரான். இவன் ஒரு வார்த்தையோடு வாரான், இப்படித்தான் எலிசா செய்வார்னு. ஆனா அவன் வீட்டுக்குள்ள கூட என்ன செய்யல, அவனை வானலாம் ஒன்றும் சொல்லல. யோர்தானில் போய் என்ன செய், ஸ்நானம் பண்ணு போ 7 டைம். அப்போ அவனுக்கு என்ன வந்துட்டுன்னா கோபம் என்ன செஞ்சுட்டு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம வார்த்தை நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் நம்ம விரும்புறது நடக்காதனால நமக்கு என்ன வரும், கோபம் வரும். ஒண்ணுமே நடக்க மாட்டேங்க ஆண்டவரே, நான் உண்மையை தானே ஆராதிக்கிறேன், அப்படி அப்படி நம்ம நாகமான் மாறி கோபம் வரும் நமக்கு. ஏன் அப்படின்னா இன்னும் மிராக்கிள் நடக்கல, இன்னும் எதிர்பார்த்த காரியம் நடக்கல, அற்புதம் நடக்கல. ஆனா கொஞ்ச நேரத்துக்குள்ள சரிவை சொல்றதுதான் நம்ம என்ன செய்வோமே, சின்ன காரியம் தானே அப்படின்னு அவன் சொல்றான் இன்னொருத்தன். உடனே அதை கேட்டுட்டு போய் அந்த வார்த்தையின்படியே முங்கி எழுறா. 7வது திருப்ப முங்கி எழும்போது என்ன வந்துச்சு, அற்புதம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ சமாதானத்தோடு அவன் நாட்டுக்கு என்ன செஞ்சுட்டான், போயிட்டான். தேவ பிள்ளைகளே, கோபம் பல நாட்கள் நீங்கள் பட்டு பல வேதனையோடு நீங்க இந்த இடத்துல வந்திருக்கலாம். உங்க வார்த்தையை எடுத்து வெளியே போட்டுட்டு கர்த்தருடைய வார்த்தையை உள்ள கொண்டு வாங்க, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு மறுபடியும் வந்து இந்த வார்த்தையை நமக்கு என்ன செய்யறார், சொல்றார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவ வார்த்தை வந்துட்டுனா போதும், கண்டிப்பா ஒரு உயர்வு மேன்மை மகிமையை கர்த்தர் தந்துருவார். அல்லேலூயா. நிறைய சொல்லலாம், பார்த்து சொல்லுவார். இவ விசுவாசம் பெருசுன்னு சொல்லுவார்ல, அது யாரு? 100க்கு அதிபதி. அவனும் அப்படித்தானே, ஒரு வார்த்தை மட்டும் என்ன செய்யுங்க ஆண்டவரே. ஆமா, நீங்களும் நானும் கேட்கணும், ஆண்டவரே ஒரு வார்த்தை நீ மட்டும் என்ன செய்யுங்க. ஆராதிக்கும் போது வார்த்தை கிடைக்கும், பாடும்போது வார்த்தை கிடைக்கும், பிரசங்கிக்கும் போது வார்த்தை கிடைக்கும், ஜெபத்தில் உட்காரும் போது என்ன கிடைக்கும், ஜம்ப் பண்ணி எந்திரிச்சிடணும். வார்த்தை கிடைச்சிட்டா இனி வெற்றி தான். சிலர் வந்து பணம் கிடைச்சாதான் துள்ளுவாங்க, வார்த்தை தான் பணத்தை விட வீரியம் உள்ளது. அல்லேலூயா. வார்த்தை வந்துட்டா அப்படின்னா ஜெயம்தான். சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கு எல்லாம் வந்துச்சு, அதுக்கப்புறம் தானே செயல் நடந்துச்சு. அதனால கர்த்தர் இன்னைக்கு இந்த சபைக்கு கூடி வந்த நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் மறுபடியும் வந்து என் வார்த்தை உனக்கு என்ன செய்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்ரா. இன்னும் நம்ம பைபிளில் வாசித்தோம் அப்படின்னா இது ரொம்ப அருமையான ஒரு காரியம். என்ன தெரியுமா? யோவான் 8:8 இருக்கு. மறுபடியும் இயேசு குனிந்து விரலினால் தரையில் என்ன செய்தார், எழுதினார். எதுல எழுதினார் சொல்லுங்க எல்லாரும், என்ன பார்க்கீங்களா? எதுல எழுதினார்? குனிந்து. ஏற்கனவே ஒரு டைம் என்ன செஞ்சிட்டாரு, எழுதிட்டாரு. எழுதினவர் மறுபடியும் என்ன செய்யறாரு, குனிஞ்சி விரலை வச்சு என்ன செஞ்சிட்டு இருக்காரு, எழுதிட்டே இருக்கிறாரு. இப்ப கவனிங்க, இந்த யூதர்களுடைய வழக்கம் என்ன தெரியுமா உங்களுக்கு? என்ன ஒன்று சொன்னாலும் டக்குன்னு எதை தான் தூக்குவான், கல்லை தான் தூக்குவான். இயேசுவையே எத்தனை திருப்பி ஆபிரகாம் எனக்கு தெரியும்னு இயேசு சொன்ன உடனே அவனுக்கு என்ன வந்துச்சு, கோவம் வந்துச்சு. ஆபிரகாம் தெரியுமா, 30 வயசு கூட ஆகலையே, அதுக்குள்ள ஆபிரகாம் தெரியுமா, கல்லை தூக்கிடுவான். எதுக்கு எடுத்தாலும் என்ன தான் தூக்குவான், பிரமாணம் 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 சொல்லிக்கிட்டு கல்ல என்ன செய்வான், தூக்கி தூக்கி எறிவான். ஸ்தேவானையும் கல்லறிஞ்சு தானே கொண்டான். இப்படி கல்லெடுப்பது தான் இவனுக்கு வேலை. ஆனா இங்க இப்போ இயேசு ஒரு விபச்சாரத்தில் கையுங்களம் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை நிறுத்தி அவங்ககிட்ட வந்து அப்படியே வச்சிருக்கிறாங்க. எல்லா கையிலையும் என்ன இருக்கு, இப்போ கல் இருக்கு. கல்லை தூக்கி எறிஞ்சு இவளை என்ன செய்யணும், கொல்லணும். அவளை மட்டும் கொண்டு வந்திருக்குது பிரமாணம். அப்ப இன்னொருத்த எங்க, அது வந்திருக்கா? யாருக்கு கொஸ்டின் வருதா? இவன் மட்டும் தானே வந்திருக்கா? எவ்வளவு கொடுமையான சமுதாயம் பார்த்துக்கிட்டீங்களா? இவளை கல்லறிஞ்சு கொள்ளணும், சம்மந்தப்பட்டவனை காணலை. அவன் ஏதோ ஒரு பெரிய தலைவனாக தான் இருப்பான். அதனால இப்போ இயேசு ஃபர்ஸ்ட் தரையில் எழுதுறார் குடிஞ்சி, எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான். அதுக்கப்புறம் 2வது என்ன செய்கிறாரு, எழுதுறார். எழுதின உடனே ஆண்டவர் சொன்னார்ல, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லறிய கடவன். மனச்சாட்சினால் கடிந்து கொள்ளப்பட்ட அவன் கல்லை போட்டுட்டு என்ன செஞ்சிட்டான். ஆமாம், எல்லாம் இந்த சின்னதுகள் கூட பொல்லாததுக்கெல்லாம் இருந்திருக்கு. அந்த யூத பிள்ளைகள் பார்த்தீங்களா, சின்ன பிள்ளைகளே எதுக்கு கல்லை தூக்கணுன்னே அதுகளுக்கு என்ன செய்யலை, எல்லாரும் தூக்குறாங்க, நாங்களும் என்ன செய்கிறோம். எவ்வளோ கொடுமையான சமுதாயம். எல்லாம் போட்டுட்டு அது பாட்டு என்ன செஞ்சுட்டு போயிட்டு ஏசி ஏறிட்டு பார்க்குறார். உன்னை ஒருவனாகிலும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா? இல்லையா ஆண்டவரே. அழகா சொல்றா, இல்லை ஆண்டவரே. இவன் மரண பயத்தில் தானே இருந்திருப்பா. எத்தனை கல்லு மேலே உழுதோ மரண பயத்தில் இருந்தா. ஆனா மரண பயத்தில் இருந்த அவளுடைய வாழ்க்கையில ஒரு ஜீவனை கொடுக்க இயேசு மறுபடியும் எழுதினார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இவளுக்கு ஒரு புது வாழ்வு கிடைச்சிட்டு, ஒரு புது ஜீவன் கிடைச்சிட்டு சீசியா மாறிச்சா. அல்லேலூயா சொல்லுங்க. சரி, இப்போ அவனுங்க நிலைமை என்னாச்சு? அவன்களாம் என்ன ஆனானுங்க?
ஒரு தரப்புக்கு மட்டும்தான் கர்த்தர் அற்புதம் செய்வாரா? அவன்க கல்லை கீழே போட்டானாயே அவனுக்கு மனச்சாட்சியில் என்னது வந்துட்டு, குற்ற உணர்ச்சி வந்துட்டுல. அப்போ அவனும் மனம் திரும்புறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. கல்லை எடுத்தவன்களுக்கும் என்னத்தை கொடுக்குறாரு? மனம் திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. குற்றவாளிக்கு தேவன் ஒரு ஜீவனை என்ன செய்கிறாரு? கொடுக்கிறார். 2 தரப்பட்ட மக்களுக்கும் வாழ்வை கொடுக்க தான் ஏசி எதில் எழுதிட்டு இருக்காரு? மறுபடியும். அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு திருப்பி எழுதியிருந்தா இந்த பெண்ணு பிழைச்சிருப்பா. ஆனால் மறுபடியும் எழுதுனதில் அவன்களுக்கும் ஒரு ஜீவனை என்ன செய்கிறார்? பைபிள் சொல்லி எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவடைய அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். எந்த மனுஷனையும் புறம்பே அவர் என்ன செய்ய மாட்டார்? தள்ள மாட்டார். எந்த மனுஷனையும் புறம்பே தள்ளணுமா தள்ளக்கூடாதா? தள்ளக்கூடாதுன்னு சொல்கிறவங்க கையை தூக்கி அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். உங்களுடைய ஊழியத்திலையும் கல்லை தூக்கி எறிகிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க தானே. அவங்க எல்லாரும் கல்லை கீழே போட்டுட்டு ஆலயத்துக்குள்ளே வரப்போகிறாங்க. அதுக்கு தான் இயேசு மறுபடியும் குனிஞ்சு என்ன செஞ்சார்? எல்லா மனுஷரும் நிமுறணுங்கிறதுக்காக இயேசு என்ன செய்கிறாரா? குனிறாரு. இயேசு குனிகிற கர்த்தர். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மகாராஜா உன்னதத்தில் இருக்கிறவர் பூமிக்கு வந்து நமக்காக குனியவும் செய்கிறார். அப்படின்னா நம்மள வச்ச அன்பு எவ்வளோ பெருசு அவரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, ஸ்தோத்ரா. இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 8:25 வாசிக்கிறோம். இயேசு அந்த குருடனுடைய கண்களின் மேல் கை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவன் சொன்னான், நடக்கிற மனுஷனை மரங்களாக காண்கிறேன் என்று சொன்னான். அப்போ மறுபடியும் கரத்தை அந்த கண்ணில் வைக்கிறாரு. அப்போ அவன் சொல்கிறான், அவன் வந்து சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாக என்ன செஞ்சானா? கண்டான். யாவரையும் சொல்லுங்க எல்லாரும். ஃபர்ஸ்ட் எப்படி பார்த்தா? மரம் மாதிரி. இப்போ எப்படி பார்க்குறான்? தெளிவாக பார்க்குறான். கண்ணு தெளிவடைஞ்சிச்சு. யாவரையும் தெளிவாக பார்க்குறான். ஸ்தோத்ரா. ஒரு தடவை தொடப்பட்டும் இன்னும் கண்ணில் தெளிவு இல்லை அப்படின்னா 2வது ரூபம் கர்த்தர் என்ன செய்வார்? தொடுவார். ஸ்தோத்ரா, பிரைஸ்லா. இங்கே கூடி வந்திருக்கிற நமக்கு இன்னைக்கு தேவையான ஒன்று தரிசனம், நல்ல வெளிப்பாடு, நல்ல வரங்கள், நல்ல கிருபைகள், பரலோக வெளிப்பாடுகள். இந்த வேத புத்தகத்தின் கருகலான ரகசியங்களை கர்த்தர் நமக்கு தரணும். அல்லேலூயா. சபைக்கு நடக்க போகிற காரியம், நம்முடைய குடும்பத்துக்கு நடக்க போகிற காரியம், தேசத்தில் நடக்க போகிற காரியம் மோசமா இருந்துச்சுன்னா அதுக்காக திறப்புல நிற்பதற்கு தேவன் வெளிப்பாடு தரணும். எத்தனை பேருக்கு ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்துருக்காரு? கொடுக்கலன்னா ஆண்டவர் மறுபடியும் இங்கே வந்திருக்காரு நம்முடைய கண்ணை நல்ல தெளிவாக பார்க்க வைக்க. ஸ்தோத்ரா. எல்லாம் உலகத்தை தானே பார்த்துட்டு இருக்கோம். வர்றவங்க போகிறவங்க எல்லாத்தையும் பார்த்து பார்த்து நிறைய பேர் சோர்ந்து போயிருந்தாங்க. பார்த்த ஆட்களையே தான் பார்த்துட்டு இருக்கு. எப்பா சபைக்கு வர ஆட்களே தான் பார்த்துட்டு இருக்கு. இது எனக்கு அப்படி பண்ணிச்சு, இப்படி பண்ணிச்சு, இதே பார்த்து நிறைய பேருக்கு மைண்டில் ப்ராப்ளமே என்ன செஞ்சிடும்? வந்துடும். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கண்ணை நான் தெளிவிக்க போகிறேன், உன் கண்ணை தெளிவிக்க போகிறேன், நீ யாவையும் தெளிவாய் காணக்கூடிய சக்தியை உனக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்லி மறுபடியும் பேச நம்ம கண்ணு மேலே என்னத்தை வைக்கிறாரு? கைகளை. எத்தனை பேருக்கு ஆண்டவர் கை வைக்கணும்? அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? பிரைஸ்ல. ஆண்டவருடைய கை நம்ம கண்ணு மேலே பட்டுட்டுனா நம்ம எல்லாமே தெளிவடைஞ்சிருவோம். நல்ல ஒரு தெளிவு, நல்ல ஒரு பார்வை, நல்ல ஒரு தரிசனம். ஸ்தோத்திர, பிரைஸ்ல. இந்த கூட்டம் ஒரு நாள் வைக்க போறனாலே அது தேவனே ஏவி வைக்கக்கூடிய கூட்டமாக என்ன செஞ்சிடும்? மாறிடும். பயங்கரமான மிராக்கல்லாம் நடக்கும் நம்முடைய கண்கள் தெளிவடைஞ்சா. நீங்கள் இப்போ கேட்டால் சொல்வீங்க, உங்களுடைய ஊழியத்தில் நிறைய மிராக்கள் நடந்திருக்கா இல்லையா? கண்டிப்பாக நடந்திருக்கும். உங்கள் மூலம் நடந்திருக்கும். கிராம ஊழியங்களை போய் யாருக்காவது ஜெபிச்சிருப்பீங்க, அற்புதம் என்ன செஞ்சுருக்கோம்? கண்டிப்பாக நடந்திருக்கும். இயேசுவி நாமத்தினால ஆண்டவர் இன்னும் 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 ஆண்டவர் அநேக காரியங்களை செய்யும்படிக்கு நல்ல தரிசனம் உள்ள கண்களை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? அதற்காக ஆண்டவர் எங்கே போனார்? மறுபடியும் குருடனை தேடி என்ன செய்கிறார்? போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்ரா. அடுத்து ஒன்றே ஒன்று சொல்கிறேன் மறுபடிங்கிறதுக்காக. யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, பூட்டப்பட்ட அறையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொன்னார். எல்லாரும் கவனிங்க. இதில் வந்து 3 தடவை இயேசு இதே இடத்துக்கு வந்திருக்காரு. எத்தனை திருப்பு? மறுபடியும் போட்டிருக்கு பைபிளில். மறுபடியும் இயேசு அந்த ரூமுக்குள்ளே வந்தார். மறுபடியும் வந்தார். ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு சமாதானம்னு சொல்லிட்டாரா? அது எதுக்கு அப்படி சொன்னார்னா அவங்கள சந்தோஷப்பட வைக்கிறதுக்கு. எதுக்கு? உடனே சீசர்கள் சந்தோஷம் அடைஞ்சிட்டாங்க. ஏன்னா பயந்து போயெல்லாம் உள்ளே கிடக்கிறான், யூதர்கள் நம்மளை கொன்னுருவாங்க, பயத்தில் திகைச்சிட்டு போய் உள்ளே கிடக்கிறான். இப்போ இயேசுவே வந்துட்டார். இயேசுவே வந்து சொல்கிறாரு உங்களுக்கு
சமாதானம். ரொம்ப சந்தோஷம். சந்தோஷத்தில் மறுபடியும் வெளியே வராமல் உள்ளதான் என்ன செய்யறான், கிடக்குறான். அப்புறம் ரெண்டாவது வந்து உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக அப்படிங்கிறாரு. அப்போ சொல்லிட்டு சொல்றார், நான் உங்களை அனுப்ப போறேன். முதல்ல எதுக்கு சமாதானம்னு சொன்னாரு? அவங்க சந்தோஷப்படுறதுக்கு. ஊழியம் செய்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு சந்தோஷத்தை கொடுத்துட்டு தான் வேலையை வைப்பார். சந்தோஷம் இல்லாமல் எப்படி ஊழியம் செய்ய முடியும்? ஸ்தோத்ரா. எப்போ பார்த்தாலும் கவலை 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 கவலைன்னு இருந்தோம்னா எப்படி போய் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட முடியும்? அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என் பிள்ளைகளே முதலாவது உங்களுக்கு சமாதானம். நடுவே வந்து நிற்பார் ஆண்டவர். சொல்லிட்டாரு, இங்கே நடுவில் வந்து சொல்கிறாரு, இத்தனை பேருக்கும் இவ்வளவு கூட்டத்துக்கும் சமாதானம். அல்லேலூயா. உடனே ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அடுத்து சொல்கிறாரு, நான் உங்களை அனுப்ப போகிறேன், அதுக்கு உங்களுக்கு என்னத்தை கொடுக்குறேன், சமாதானத்தை கொடுக்குறேன். அப்போ முழிச்சிட்டு இருக்கான். மூணாவது டைம் வராரு. அப்போ வந்து தோமா அவிசுவாசப்பட்டான் பார்த்தீங்களா? அந்த அவிசுவாசத்தை மாற்றும்படி மூன்றாவது முறையும் அந்த ரூமுக்குள்ள வந்து உங்களுக்கு சமாதானம். உடனே விழாவில் கையை போட்டு எல்லாம் பார்த்து அவன் சொன்னான், என் ஆண்டவரே என் தேவனேன்னு ஒரு பரிதாபமாக சொல்லிட்டான். என்ன சொன்னா? என் ஆண்டவரே என் தேவனே. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம் அந்த வார்த்தையை. யாரை பார்த்து சொன்னா? சவுண்டா சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆண்டவரே என் தேவனே, நான் உண்மை சந்தேகப்பட்டுட்டேனே, நீ உயிர் தழுவீர் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமே எனக்கு என்ன செய்யலையே, இல்லையா, நீர் வந்தும் கூட நான் சந்தேகப்பட்டேன். அப்போ ஆண்டவர் சொன்ன, அவிசுவாசி ஆயிராமல் விசுவாசி ஆயிரு. ஏன் அப்படின்னா 3 தடவை ஏன் வந்தார்னா, இந்த குரூப்பை வச்சு தான் கர்த்தர் வந்து உலகத்தின் கடையாந்திரம் வரை அனுப்ப போகிறாரு. ராஜ்யத்தின் சுவிசேஷம் இவங்க மூலம் தான் பரவ போகுது, இவங்க மூலம் தான் அற்புதம் நடக்க போகுது, இவங்க மூலம் தான் சபை கட்டப்பட போகுது, இவங்க மூலம் தான் ரட்சிப்பு வரப்போகுது. இவங்க நிழல் பட்டா கூட கர்த்தர் அற்புதம் செய்ய ரெடியா இருக்காரு. இவங்க கையை நீட்டினா அற்புதம் நடக்கும். இவங்க என்ன செஞ்சாலும் ஆண்டவர் இவர்களை கொண்டு செய்ய சித்தம் வைத்து விட்டார். ஆகையினாலே நீ அவிசுவாசியாயிராமல் எப்படி இரு. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, நம்மை கொண்டுதான் தேவன் பெரிய காரியம் செய்ய காத்திருக்கிறார், வெயிட் பண்றாரு. ஆனா நமக்குள்ள அவிசுவாசம் இருக்கக்கூடாது. அவிசுவாசத்தை மாற்றுறதுக்கு தான் எத்தனை திருப்பம் வந்தாரு? 3 விசை. உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். இப்ப கேட்கிறேன், இங்க இருக்கிறது யாருக்காவது அவிசுவாசம் இருக்கா உங்க ஊழியத்தை குறித்து? எங்க நான் முன்னேற போறேன் அப்படிலாம் யாரும் சொல்லிட்டு இருக்காதீங்க. முன்னேறது நீங்க இல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் தான் முன்னேற வைப்பார். நம்மளால ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாது. தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்தா அவர் எல்லாம் ரொம்ப சூப்பரா நடத்துவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவிசுவாசியா இராமல் எப்படி இரு, விசுவாசியா இரு. என் பிள்ளைகளே, அவன் சொல்லிட்டான், என் ஆண்டவரே என் தேவனே அப்படின்னா சரண்டர் ஆயிட்டான். நீர் தான் என் ஆண்டவர், நீர் தான் என் தேவன், நான் இனிமே என்ன செய்ய மாட்டேன், அவிசுவாசமா இருக்க மாட்டேன்னு சொல்லி கடைசியில் இந்தியாவுக்கு வந்து சுவிசேஷம் பரப்பினார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஆகையினாலே கர்த்தர் மறுபடி ஒரு இடத்துக்கு வாரார்னா, இப்போது இருக்கிறத காட்டிலும் ஸ்பெஷலாக நம்மளை மாற்றுறதுக்கு தான் மறுபடி வாராரு. அல்லேலூயா. இப்போ மறுபடி சொல்றாரு, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, உன்னை நான் கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். அல்லேலூயா. நீ கட்டப்படுவாய். நீ என்ன செய்வாய்? ஆமாம், சொல்லுங்களேன், உங்களை பார்த்தே சொல்லுங்க, உங்கள் பேரை சொல்லி, நீ கட்டப்படுவாய், நீ கட்டப்படுவாய், நீ கட்டப்படுவாய் என கர்த்தர் சொல்கிறாரு. கர்த்தர் சொல்லியாச்சுன்னா அது நடந்து தான் தீரும். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். நீ கட்டப்படுவாய். ஸ்தோத்திரம். எப்படி கட்டப்படுவாய்? எல்லாருக்கும் கட்டப்படணும்னு ஆசை இருக்கா இல்லையா? கட்டி எழுப்பப்படணும், கட்டி எழுப்பி போகணும். என் மகளே, நீ கட்டப்படுவாய். உன் குடும்பத்தை நான் கட்டுவேன், உன் சபையை கட்டுவேன், உன்னை கட்டுவேன், உன் சமுதாயத்தை கட்டுவேன், நீ கால் முதிக்கிற எல்லா இடத்தையும் கட்டுவேன். ஆலயம் கட்டப்படியாமல் இடிக்கப்பட்ட நிலைமையில் இருக்குதா? கர்த்தர் சொல்றார், கட்டுவேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதுல பைபிள் எரேமியால வாசிக்கிறோம், நீ கர்த்தருக்கென்று கட்டப்படுவாய். எப்படி கட்டுவேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சும்மா கட்டல, கர்த்தருக்கென்று ஆண்டவர் என்ன செய்யறாரா, கட்டுறேன் அப்படின்னு சொல்றாரா. அதுக்கப்புறம் சொல்றாரு, உன் ஜனத்தின் நடுவே உன்னை நான் ஊன்ற கட்டுவேன். எப்படி ஊன்ற கட்டுவேன்? ஊன்ற அப்படின்னா அதுக்கப்புறம் அதை வந்து யாரும் ஈஸியாக இடிச்சிட்டு என்ன செய்ய முடியாது. இன்னைக்கு நீங்கள் எல்லாம் தீர்க்க தரிசனம் தான். இந்த பைபிள் உள்ளது எல்லா வார்த்தையும் என்னது? தீர்க்க தரிசனம். எத்தனை பேர் தீர்க்க தரிசனத்தை ஏற்றுக்கொள்வீங்க? கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு தீர்க்க தரிசனம். இந்த வார்த்தை சொல்லுது, என் மகளே, ஊஞ்சடி கட்டப்படுவாய். நீ எனக்கென்று கட்டப்பட போகிற. ஆனா எப்படி கட்டப்படுவாய்? ஊஞ்ச ரொம்ப ஸ்ட்ராங்கா நீ என்ன செய்யப்பட போகிற. இது வரைக்கும் அப்படி கொஞ்சம் அசைஞ்ச மாதிரி, ஆடுன மாதிரி,
கொஞ்சம் அவிசுவாசத்தோடு நீங்கள் கட்டின மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் மாற்றி போட்டுருங்க. கர்த்தர் இப்போ உங்களை ஊன்ற என்ன செய்ய போகிறார்? கட்டுகிறார். அதோடு எப்படி தெரியுமா? பரிசுத்த ஸ்தலமாக கட்டுவாராம் நம்மளை. அல்லேலூயா. நீங்கள் நல்லா ஆமேன்னு சொல்லணும். எப்படி ஸ்தலமாய் கட்டுவாரா? பரிசுத்த ஸ்தலமாய். பரிசுத்த ஸ்தலம். அதில் இன்னொரு வசனம் இருக்கு, அவாந்தர வெளிகளும் பாழான ஸ்தலங்களும் அழகாக கட்டப்பட்டுருமா. நம்ம வாழ்க்கையில், உங்கள் ஃபேமிலி லைஃப், உங்களுடைய ஊழிய லைஃப்பில் ஏதோ ஒரு பகுதி அவாந்தரமாக இருக்கா, பாழாக கிடக்கிற மாதிரி இருக்கா? எனக்கு ஆண்டவர் சொல்கிறார், உன் பாழான ஸ்தலம், உன் அவாந்தரம் எல்லாம் கட்டப்பட போகுது. பிரைஸ் எல்லாம். அவாந்தர வழினா தெரியுமா? போயிட்டே இருக்கும், எங்கே பார்த்தாலும் ஒரு ஒன்றுமே இருக்காது. அவாந்தர வழினா வனாந்திரம், அதில் மரங்களோ செடிகளோ ஒன்றுமே தெரியாது, போயிட்டே இருக்கும். எங்கே போகுது, எங்கே போய் முடியுது, எது முடிவில்லாத பிரச்சனை, அதுதான் அவாந்தரம். என் பிரச்சனைக்கு ஒரு நிறுத்தமே இல்லை, ஸ்டாப்பே கிடையாது, ஃபுல்லாக போயிட்டே இருக்குது, அவாந்தரமாக போயிட்டுருக்கு. 10 வருஷம் ஆகிட்டு சால்வாயிர்னு பார்த்தா முடியலை, 20 வருஷம் ஆகிட்டு இன்னும் என்ன செய்யலை, கட்னிவாக போயிட்டே இருக்குது. அப்படி யாரும் சொல்வீங்கன்னா, கர்த்தர் சொல்கிறாரு, அவாந்தர ஸ்தலங்கள் எல்லாம் கட்டப்பட போகிறது எனக்கென்று. அவாந்தர வெளி, பாழான நிலை, ஒரு பிரச்சனைக்கு முடிவில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிற வாழ்க்கை, இதுக்கெல்லாம் கர்த்தர் ஸ்டாப் சொல்ல போகிறாரு. ஸ்டாப் சொல்லிட்டு அவாந்தரமே கர்த்தர் பரிசுத்த ஸ்தலமாக எழுப்ப போகிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தை, பாழிடங்கள் எல்லாம் கட்டப்பட போகிறது. நீங்கள் சொல்லுவீங்களா, எவ்வளவு பிரயாசப்பட்டு இருக்கேன், ஆனால் ஆத்துமாக்கள் இன்னும் என்ன செய்ய மாட்டுக்கு, வர மாட்டுக்காங்களே, கட்டின இருதயத்தோடு இருக்காங்களே, எவ்வளவு கடினமாக இருக்காங்க, எதிராக்கிரியே செய்கிறாங்களே, இப்படி பல காரியத்தை நம்ம சொல்லிட்டு இருப்போம். அதான் பாழான நிலைமை. அதெல்லாம் கர்த்தர் இன்னைக்கு என்ன செய்ய போகிறார்? மாற்ற போகிறார். அதுவும் ஒரு வசனம் இருக்கு, நம்ம கட்டப்படுறது எப்படி தெரியுமா? வில் வீரரால் கட்டப்படக்கூடாதான். அது ஒரு வசனம் இருக்கு. என்னது? வில் வீரர். வில் வீரரால் கட்டப்பட்டா குணமாகுதல் கிடையாது. என்ன கிடையாது? குணமே இருக்காதான். ஒரு பில்டிங் எழும்பிட்டு அது வில் வீரரால் கட்டப்பட்டு உள்ளே போனால் சமாதானம் என்ன செய்யாது? இருக்காது, சுகம் இருக்காது, ஆரோக்கியம் இருக்காது. வில் வீரரால் கட்டப்பட்ட ஒரு வீட்டுக்குள்ளேயோ ஒரு மாளிகைக்குள்ளேயோ போனால் அங்கே என்ன இருக்காது? அப்போ யார் கட்டணும்? கர்த்தரே கட்டணும். அவர் கட்டிட்டார் அப்படின்னா குணமாகுதல் உண்டு. சில இடத்துல சபைகளை கட்டுறதுக்கு மனுஷன் ரொம்ப ஒத்தாசை பண்ண உடனே மனுஷனையே சார்ந்திருப்பாங்க சில ஊழியக்காரங்க. எப்பா இவர் தான் இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப கனத்தையும் மரியாதையும் கொடுப்பாங்க. அவர் தான் எல்லாம் நினச்சிருவாங்க, தலைவர்னு கிடையாது. அப்படி நினச்சா அது வில் வீரர். அந்த வில் வீரர் அடுத்து இது நான் கட்டின சபைன்னு சொல்லி இடிக்கிறதுக்கும் என்ன செஞ்சுட்டு இருப்பான். ஆமாம், ஒரு ஆள் வாட்சை கொண்டு போட்டாரா காணிக்க, போட்டுட்டு 2 நாள் கழிச்சு என் வாட்சை என்ன செய்யுங்க தாங்க அப்படின்னு சொல்லி வெள்ளகுண்ட வாட்சை காணிக்கப்பட்டியிலிருந்து எடுக்க வந்திருக்காரு. கொடுங்க. அப்போ வில் வீரரால் ஒன்று செய்யப்பட்டால் அது குணம் இருக்காது, அது சௌக்கியம் இருக்காது, சமாதானம் இருக்காது. கர்த்தரை கட்டுவார், ஆனால் எவரும் இடிக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஆகையினாலே அந்த காலத்தில் மதில் இடிக்கப்பட்டுச்சு, ஆலயம் இடிக்கப்பட்டுச்சு, வீடுகள் இடிக்கப்பட்டுச்சு. இந்த அடிமைத்தனம் வரும்போது, இந்த சிறையிருப்பு வரும்போது, நேபுகாத்நேச்சர் வரும்போது இடிச்சு போட்டு போயிடுவான். ஆனால் கர்த்தர் மறுபடி கட்டினாரா இல்லையா? கட்டினார். ஒருவேளை இங்கே வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பகுதி இடிந்த நிலைமையில் இருக்கிறதா? அலங்கமாக இருக்கலாம், ஆலயமாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் இடிக்கப்பட்டது போல இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், மறுபடி நான் கட்ட போகிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மறுபடி நான் என்ன செய்ய போகிறேன்? கட்ட போகிறேன் அப்படின்னு நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். கட்டுதல் சொல்லிட்டு இருக்கமே, கட்டணும்னா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் எது? என்னது தான் கட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்வாங்க? முதல்ல என்னதுதான்? அஸ்தி ஃபார் ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷன் தான் ரொம்ப 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 முக்கியம். பைபிளில் போட்டிருக்கு, புழுதியிலே அஸ்திபரம் போட்ட குரூப் இருக்கான். யோபில் இருக்குது. எதில் அஸ்திபரம் போடுவாங்களா? புழுதி. புழுதின்னு சொன்ன உடனே உங்களுக்கு எது ஞாபகம் வருது? புழுதின்னு சொன்ன உடனே இஸ்மவேல் ஞாபகம் வருதா? இஸ்மவேலுக்கு என்ன ஆசீர்வாதம்? மண்ணை போல, புழுதியை போல. அதுவும் நிறைய தான் இருக்குது. புழுதி ஏகப்பட்டது இருக்குது, மண்ணும் நிறைய இருக்குது. இந்த மாதிரி நீ ஆசீர்வதிக்கப்படுவ. ஆனால் ஈசாக்குக்கு வானத்து நட்சத்திரம், கடற்கரை மலனும் உண்டு, வானத்து நட்சத்திரம். அப்படின்னா இங்கேயும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், அங்கேயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இதுதான் சுதந்திரவாளிக்குள்ள ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆனால் புழுதி, வெறும் புழுதி மட்டும்தான் உலகம் மட்டும்தான்.
நம்ம எல்லாரும் ரெட்டத்தனையான நன்மை பெறுறவங்க. நமக்கு இந்த உலகமும் ஆசீர்வாதமாக ஆண்டவர் தருவார், மறு உலகத்துக்கும் நம்ம ஆசீர்வாதமாக போகிறோம். அல்லேலூயா. ஆனால் இஸ்மவேலுக்கு அப்படி கிடையாது, புழுதி மட்டும்தான். அதான் போட்டிருக்கு, புழுதியில் அஸ்திபாரம் போட்டு யார் கட்டப்படுறாங்களோ அது சீக்கிரம் ஒன்றும் இல்லாமல் என்ன செஞ்சிடும், வாரி கொண்டு போகப்படும். அப்படின்னா எதில் அஸ்திபாரம் போடணும்? இப்போ பாருங்கள், நம்ம ராஜாக்களை எடுத்து வாஸ்தவம் அப்படின்னு சொன்னால், ஆலயம் கட்டும்போது விலையேறப்பட்ட கல், என்ன கல் சொல்லுங்க, விலையேறப்பட்ட கல்லை கொண்டு வந்து அஸ்திபாரம் போட்டாங்களாம். 10 முழம், கெஸ் பண்ணி பாருங்க பார்க்கலாம். 10 முழ கல், 8 முழ கல், இதை கொண்டு வந்து ஆலயத்துக்கு என்ன போட்டாங்களாம், அஸ்திபாரம். அதுவும் சும்மா சாதா கல் இல்லை, விலையேறப்பட்ட கல், ரொம்ப காஸ்ட்லியான கல், பளபளன்னு இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த கல்லை வச்சு தான் என்னத்தை போட்டாங்க, அஸ்திபாரம் போட்டாங்க அப்படின்னு பைபிளில் எழுதியிருக்கு. அதே இது புதிய ஏற்பாட்டில் விலையேறப்பட்ட கல், விலையேறப்பட்ட ஜீவனுள்ள கல் இருக்கா இல்லையா? பேதுருல இருக்குல்ல, விலையேறப்பட்ட ஜீவனுள்ள கல், பரீட்சிக்கப்பட்ட கல், மூளைக்கல், பிரதானமான கல். அந்த கல் யார்? அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுக்கு சந்தோஷமே இல்லையா? நான் கட்டப்படுறது, எனக்கு ஃபவுண்டேஷன் யார் தெரியுமா? கிறிஸ்துவாகிய கல். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கல்லை வச்சு கர்த்தர் எனக்கு அஸ்திபாரம் என்ன செஞ்சிட்டாரு, போட்டுட்டார். இந்த அஸ்திபாரம் போட்டதுனால இது சாதா கல் கிடையாது, இது சியோனில் வைக்கப்பட்ட பரீட்சிக்கப்பட்ட கல். எவ்வளவு அழகா போட்டிருக்கு தெரியுமா பைபிள்ல? பரீட்சிக்கப்பட்ட கல், தெரிந்து கொள்ளப்பட்ட கல், பிரதான கல், மூளைக்கல், விலையேறப்பட்ட கல், ஜீவனுள்ள கல். ஹல்லேலூயா. சாலமன் தேவாலயம் கட்டும்போது இந்த 8 முழக்கல்லும் 10 முழக்கல்லும் பளபளன்னு இருந்துச்சு. அதை கூட நேபுகாத்நேச்சர் இடிச்சு போட்டோம்ல. ஆனால் இந்த கல்லை எவராலும் இடிக்க முடியாது. நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த கல், இதை குறித்து இந்த வசனத்தை மட்டும் யாராவது வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 3:11 போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திபாரத்தை போட உங்களால் ஒருவனாலும் என்ன செய்யாது. அப்போ அஸ்திபாரம் யாரு? கிறிஸ்து. யாரெல்லாம் கிறிஸ்துவை அஸ்திபாரமாக வச்சிருக்கீங்க? இந்த அஸ்திபாரத்தில் கட்டப்பட்டவங்க ஒரு காலம் அசைக்கப்படுவது இல்லை. இதே இது நீதிமொழிகளில், நீதிமான் நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். நித்திய அஸ்திபாரம். இதெல்லாம் பூமியில் போடுற அஸ்திபாரம்லாம் சீக்கிரம் உடைஞ்சிரும். ஆனால் தேவன் போடுற அஸ்திபாரம் எப்படிப்பட்டது? நித்தியமானது. கையை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்களேன். யாருக்கு ரொம்ப சோர்வாக இருக்கீங்களா? யாரும் டயர்டாக இருக்கீங்களா? எல்லாரும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக அப்படி ஒரு பிரகாசம் உங்கள் முகத்தில் என்ன செய்யுது இருக்குது. இந்த வெளிச்சத்தின் பிரகாசம் இல்லை, தேவ பிரகாசம் அத்தனை பேர் முகத்தில் இருக்குது. கையை தட்டி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அப்போது அஸ்திபாரம் கிறிஸ்து போட்டிருக்கு. போட்டுட்டு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, என் மகளே நீ தான் எனக்கு பண்ணை. நீ தான் யார்? ஆண்டவர் வந்து அந்த கிறிஸ்துவாகி அஸ்திபாரத்தில் வச்சு நம்ம கட்டிட்டு வாரான்னு வைங்களேன், குடிசையாவாக கட்டுவார், மாளிகையாக கட்டுவார். வாய் திறந்து சொல்லுங்க எல்லாரும். என்னை கர்த்தர் எப்படி கட்டுவார்? தீர்க்கதரிசனம் சொல்லிருங்க, அப்போ தான் நடக்கும். சொன்னல, கர்த்தருடைய வார்த்தை இருந்தாலே போதும், எல்லாமே ரொம்ப ஸ்பெஷலாக மாறிடும். நீங்கள் பல தடவை கூட்டங்களில் கலந்து கொண்டிருக்கீங்க. இயேசு இந்த ஆலயத்துக்குள்ளே எத்தனை திருப்பு வந்துட்டார், மறுபடியும் வந்திருக்காரு, மறுபடியும் வந்திருக்காரு. எதுக்கு தெரியுமா? குடிசையாக இருக்கிற உங்களை மாளிகையாக மாற்ற, மாளிகையாக மாற்ற. இயேசு அஸ்திபாரம் போட்டார் அப்படின்னு சொன்னால் அது குடிசை வீடாக இருக்காது, அது மாளிகையாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அந்த மாளிகைக்குள்ளே என்ன இருக்குன்னு பைபிள் போட்டு தெரியுமா? தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக என்ன செய்கிறது? எழும்புகிறது. இப்போ பரிசுத்த ஆலயமாக மாளிகை எழும்பும் போது அதுக்கு உள்ள தேவனுடைய ஆசாரிய கூட்டம் பலி செலுத்திக்கிட்டே இருக்கணுமா? அல்லேலூயா. தேவன் நம்மளை மாளிகையை மாற்றிட்ட உடனே மாளிகை மாளிகைன்னு பாட்டு பாடிக்கிட்டு போயிடக்கூடாது. அதுக்குள்ளே என்னத்தை செலுத்தணும்? ஆமாம், ரொம்ப கெத்தா என்னை குடிசையாக இருந்த என்னை கோபுரமாய் மாற்றிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பிடித்தவர்களாக போகக்கூடாது. என் நேரமும் அதில் என்ன செலுத்திக்கிட்டே இருக்கணும்? அதுவும் என்ன கூட்டம்? ஆசாரிய கூட்டம். அல்லேலூயா சொல்லுங்க. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் பல ஆயிரத்துக்கு சமமாய் ஒப்பிடுகிறேன். ஏன்னா கர்த்தர் நம்மளை அப்படி தான் ஒப்பிடுறாரு. நீங்கள் விசுவாசிகள் கிடையாது, நீங்கள் ஆசாரிய கூட்டமாக வந்திருக்கீங்க. உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான், 2 பேர் சேர்ந்தா 10,000. அப்போ
இப்போ நம்ம சொல்லுவோம் லட்சக்கணக்கான பேர் வந்திருக்கோம். அல்லேலூயா. ஏன்னா இந்த லட்சங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு செய்தி பலருக்கு போய் சேரும். போமா போவாதா? உங்களுக்குள்ளே இருந்து கிரியை செய்யும்போது நீங்களே 10,000 மாறிடுவீங்க. அடுத்து இன்னும் சொல்லுவேன், இப்படி லட்சம் லட்சமாய் கர்த்தருடைய ஆலயம் கட்டப்பட போகிறது. பிரைஸ் எல்லாம் சந்தோஷமா எத்தனை பேர் இருக்கீங்க? அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம் ஸ்தோத்ரா. அப்போ ஆசாரிய கூட்டம் என்ன செலுத்திக்கிட்டே இருக்கணும்? பலி பலி செலுத்தணும். இந்த மாளிகைக்குள்ள பலி. இது சும்மா சாதாரண உலகத்தில் உள்ள கல்லை வச்சு கட்டல. இது பரீட்சிக்கப்பட்ட சீயோனின் கல், கிறிஸ்துவாகிய கல், எனக்காக ஜீவனை கொடுத்த கல், சாத்தானி தலையை நசுக்கின கல். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொல்லி மரணத்தையும் பாதாளத்துக்கும் சவால் விட்டு ஜெயித்த ஜீவனுள்ள கல். இந்த கல்லை மேலே கட்டினவனை எவருமே அசைச்சிக்க முடியாது. அந்த ஊழியத்தை எவரும் அசைக்க முடியாது. அந்த வாழ்க்கையை எவரும் அசைக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதான் அழகா பைபிளில் போட்டிருக்குது. ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆலயமாக என்ன செய்கிறது? இப்போ புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் சொல்றாரு, என் கன்னிகையே நான் உன்னை மறுபடியும் என்ன செய்வேன்? கட்டுவேன். சொல்லிட்டு எப்படி கட்டுவாரா? மாளிகையா என்ன செய்வாரா? அதுக்கு அஸ்திபாரம் யாரு? கிறிஸ்து தான் என்ன செய்கிறாரு? அஸ்திபாரமாக இருக்கிறார். சரியா? அடுத்து நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொன்னால், இவ்வளவு காரியங்களை தேவன் நமக்காக செய்கிறார். கட்டுறாருல, நம்ம வாழ்க்கை கட்டுற. இன்றைக்கி நல்லா விசுவாசிச்சுட்டு போங்க. நீங்கள் கேட்கும் போதே உங்களுக்குள்ளே ஒரு பவர் வந்துடணும், ஒரு விசுவாசம் வந்துடணும். எங்கள் ஏரியா ரொம்ப டஃப்பான ஏரியா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். நம்ம வார்த்தையை வெளியே எடுத்து போடுங்க. எங்கள் ஊர் மோசமான ஊர், இவன் எவனும் வர முடியாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஒன்றும் கிடையாது. தேவன் பெரியவர், வானவருக்கு சிங்காசனம், பூமி பாதப்படி. அப்பா எவ்வளோ பெரிய தெய்வம். இங்கே உள்ள சின்ன சின்ன இதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறதுக்கு தேவனால் முடியுமா? முடியாதா? நமக்குள்ள வார்த்தை இருக்கணும். அதான் உங்கள் வார்த்தையை வெளியே போட்டுருங்க. உங்களுக்கு எதிர்த்து வந்த வார்த்தையை வெளியே தள்ளிருங்க. உங்கள் ஊரில் சொல்லியிருப்பாங்களா, நீ ஊழி இதை பார்த்துருவோம், சேலஞ்ச் சவால் விட்டுருக்காங்களா? உங்களை பார்த்து சேலஞ்ச் பண்ணுவாங்க. சேலஞ்ச் எல்லாம் குப்பையில் தூக்கி போடுங்க. என் தேவன் செய்ய வல்லவர். புதிய ஏற்பாட்டு தெபராக்கெல்லாம் கர்த்தர் உங்களை வச்சிருக்காரு. நீங்கள் சும்மா சாதாரண ஆள் நினச்சிட்டு இருக்கீங்களா? புதிய ஏற்பாட்டுக்கால தெபராவுக்கு ஃபஸ்ட்டு வந்தது தீர்க்க தரிசனம் தான். தீர்க்க தரிசனம் சொல்ல சொல்ல தான் அங்கே சிசரா எல்லாம் சாகுறான். யுத்தத்தை தொடங்கி வைத்தது ஒரு பெண், யுத்தத்தை முடித்ததும் ஒரு பெண். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? நல்லா கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களேன். யுத்தத்தை தொடங்கி வச்சா வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை வருது. பாரக்கப்பத்து சொன்னல, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லவில்லையா? உன்னை புறப்படுன்னு சொல்லவில்லையா? இப்படி கேட்பா. அதை செய்யன்னு சொல்லவில்லையா? சொன்னார்ல, அப்போ போ. வார்த்தை நம்பி போனவனுக்கு ஜெயம் கிடைச்சிச்சு. அல்லேலூயா. அதனால இன்னைக்கு தேவன் புதிய ஏற்பாட்டு காலத்து தீர்க்க தரிசனிகளாய், புதிய ஏற்பாட்டு கால தெபராக்களாய் கர்த்தர் தேசத்தில் நம்மளை வச்சிருக்காரு. அதை மட்டும் எல்லாரும் மறந்துடாதீங்க. ஒவ்வொரு நிமிஷம் அதை நினைச்சு செயல்பட்டோம்னா நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் என்ன செய்யாது? இருக்கவே இருக்காது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்படி ஆண்டவர் நம்ம பார்த்து நிறைய காரியம் நமக்காக கிம்பிரிங்காரு, சியோன் குமார்த்தியங்காரு, மகிழ்ந்து கழிகூறு, நான் உன் நடுவில் இருப்பேன், அப்படி இப்படி நிறைய சொல்கிறாரு. சொல்லிட்டு எனக்காக சில காரியம் செய்வாயான்னு கேட்காரு. என்ன கேட்காரு? எனக்காக சில காரியம் செய்வாயா? சியோன் குமார்த்தியை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, எனக்காக சில காரியம் செய்வையா? ஒரு சில காரியங்கள் நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு சொல்கிறார், என்ன வாசிக்கிறீங்களா? ஏசாயா 52:2. ஏசாயா 52ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நம்பர் 1, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியோ உன் கட்டுகளை என்ன செய்? அறுத்துடுங்க. யாரும் கட்டுகளோடு இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, எம்மா நான் உன் கூட தான் இருக்கேன், உன்னை நான் வந்து அஸ்திபாரம் போட்டு கட்டி வச்சுட்டேன், நீ மாளிகை. இது வரைக்கும் நீங்கள் குடிசைன்னு சொல்லாதீங்க. இப்போ யார் நீங்கள்? எல்லாரும் சொல்லுங்கள், கர்த்தர் என்னை மாளிகையை கட்டி விட்டார். விசுவாசம் தானே வாழ்க்கை. எல்லோரும் விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் மனசுக்குள்ளே நான் ஒரு குடிசை, நான் ஒரு புழு, நான் ஒரு பூச்சி, இப்படிலாம் நிறைய சொல்லிகிட்ருக்கோம். நான் ஒரு எறும்பு, ஊர்வனை பரப்பனை, இப்படி சொல்லிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு என்னை கர்த்தர் எப்படி வச்சுட்டாரு? மாளிகையாக வச்சுருக்காரு. இந்த மாளிகைக்குள்ளே நான் துதி என்ன செய்வேன்? பலிகளை செலுத்தி நான் ஆண்டவருக்கு ஆசாரிய கூட்டமாக செயல்படுவேன், ஓய்ந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார்.
சரி, இப்படிப்பட்ட என் மாளிகையே, நீ எனக்காக சில காரியத்தை செய்யின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாரு, உன் கழுத்தில் உள்ள கட்டை முதல்ல என்ன செய், அவிழ்த்து விடு. கழுத்தில் உள்ள கட்டு அப்படின்னா நுகம். நுகம், பாபிலோனி நுகம் இருக்கு, எகிப்தியனி நுகம் இருக்கு, அசிரியன் நுகம் இருக்கு, பல நுகங்கள் இருக்கு. நுகம் அப்படின்னாலே அடிமைத்தனம். என்னது? அடிமைத்தனம். ஆண்டவர் இன்னைக்கு பெண்களாகி உங்களை பார்த்து என்னை பார்த்து கேட்குறாரு, என் பிள்ளைகளே, என் குமாரத்திகளே, உங்களை நீங்கள் யாருக்கு அடிமையாக விற்று என்ன செய்யாதீங்க, போடாதீங்க. முதல்ல உன் அடிமைத்தனத்தை விட்டு வெளியே என்ன செய், வா. அடிமைத்தனத்தை கட்ட அவிழ்த்து போடு. அடிமைத்தனா உங்களுக்கு புரியுதா? அடிமைத்தனா அவங்கவுங்க இஷ்டப்படி ஒன்றுமே செய்ய முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இருந்தாங்கல்ல, ஆளோட்டி வந்து கம்ப வச்சு அடிப்பான். ஆளோட்டி வந்து முடியெல்லாம் எல்லாம் மொட்டை மண்டை மாதிரி இருப்பான், பலசாலி. அவன் வந்து வார வச்சு அடிப்பான். அதை செய், இதை செய், வேலை செஞ்சாலும் அடி விழும். ஆளோட்டி பொல்லாதவன். ஆளோட்டிகள் கையில் யாரும் மாட்டியிருக்கீங்களா? நம்ம இஷ்டத்துக்கு நல்ல காரியம் தேவனுக்காக என்ன செய்ய முடியாது, செய்யவே முடியாது. அடிமைத்தனம். அங்கே போகாத, அதை செய்யாத, இதை செய்யாத, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க முடியாது, உடனே என்ன செஞ்சிருவான், அடிச்சிருவான். சாப்பிட முடியாது. ஐயோ என்ன கொடுமை. தான் அடிமைத்தனம். இதாய் மக்கள் அனுபவித்தார்கள், அந்த ஜனங்கள் இஸ்ரவேலர்கள் அனுபவித்தார்கள். அடிமைத்தனம் அது ஒரு கட்டு. எகிப்தின் நுகம் பொல்லாதது, எகிப்து நுகம் அடிமைத்தனம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை மீட்டு எடுத்துட்டேன், உன்னை நான் விலை கொடுத்து என்ன செஞ்சிருக்கேன். அந்த விலை என்னது? ரத்தம். என் பிள்ளைகளே, நான் ரத்தம் கொடுத்து உன்னை நான் மீட்டிருக்கேன். நீ ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிமையா என்ன செய்யாத. அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரைஸ் எல்லாம். நீங்கள் பார்க்க அப்படியோ அப்படின்னு முழிச்ச மாதிரி இருக்குது எனக்கு. நீங்கள் சொல்லணும், நான் அடிமை அல்ல, நான் சுயாதீனம் உள்ளவள். அல்லேலூயா. நம்மளை யாரா மாத்திட்டாரு? சுயாதீனம் உள்ளவள். அடிமை இனி இல்லை. அடிமை, அடிமைத்தனத்தின் நுகம் எகிப்து. உன் கட்டை அறுத்து போடு. நான் அறுப்பேன்னு இதில் சொல்லலை. இதில் என்ன சொல்கிறாரு? நீ அறுத்து போடு. உனக்கு அது கெப்பாசிட்டி இருக்கு. நீ என்ன செஞ்சிரு? அறுத்து போடு. என்னுடைய பலத்தினால் நீ என்ன செய்ய, அறுத்து போடு அப்படிங்கிறாரு. அந்த நுகத்தை நீ என்ன செய். ஸ்தோத்ரா. பைபிளில் இன்னொரு வசனம், ஒரு அழகான வசனம் என்ன தெரியுமா? உங்கள் கட்டுகள் பலத்து போகாதபடிக்கு பரியாசம் பண்ணாதிருங்கள். இது புரியுதா உங்களுக்கு? தேவ பிள்ளைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னது பண்ணக்கூடாதான். பரியாசம் பண்ணுனா நம்ம கழுத்தினுடைய கட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன செஞ்சிருமா. பார்த்தீங்களா? அந்த வசனம் கேட்டிருக்கீங்களா? எனக்கு வாசிக்கும் போதே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிச்சு. உங்களுடைய கட்டு பலத்து போகாதபடிக்கு நீங்கள் என்ன செய்யாதீங்க, பரியாசம் பண்ணாதீங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஸ்தோத்ரம். கட்டு அது ரொம்ப ஒரு மோசமானது. கட்டுகள் அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் நீங்கள் அந்த கட்டுகளுக்காக ஜெபம் பண்ணியிருப்பீங்களா? அவங்க சர்ச்சில் உள்ளவங்களுக்கு உங்களுக்குலாம் என்ன இது கட்டுலாம் இருக்குது? பிசாசின் கட்டு, வியாதியின் கட்டு, மரண கட்டு, பாதாள கட்டு, இன்னும் நிறைய கட்டு, சிறை இதெல்லாம் கட்டு தானே. இந்த மாதிரி கட்டுகளை எல்லாம் கர்த்தர் என்ன செஞ்சு போட்டார்? நமக்காக அறுத்து போட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ இங்கே கூடி வந்திருக்கிற இத்தனை ஜனங்கள் வாழ்க்கையில் இப்போ நான் சொன்ன ஏதோ ஒரு கட்டு இருந்திருக்கும். அதை யார் அறுத்து போட்டா? கர்த்தர் அறுத்து போட்டாரு. விசுவாசிகளை கையை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ். வியாதியின் கட்டு அறுந்து போச்சு, மரணத்தின் கட்டு அறுந்து போச்சு, பிசாசின் கட்டு அறுந்து போச்சு, ஏவல் பில்லிசுடைய மாந்திரிக கட்டு அறுந்து போச்சு. நமக்கு தேவன் வெற்றி தந்தார். இதெல்லாம் கர்த்தர் நமக்கு செஞ்சுட்டாரு. ஆனா கழுத்தில் உள்ள கட்டை மட்டும் நீ அவிழ்த்து விடுங்கிறார். அடிமைத்தனத்தின் கட்டை நம்ம தான் என்ன செய்யணுமா? எப்படி அவுக்க முடியும்? பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. அன்னைக்கு சிம்சோன் கையில் கட்டு போட்டாச்சு, தெளிலால் போட்டு விட்டால, நல்ல கயிறு, புது கயிறை வச்சு கட்டி போட்டாச்சு. அவன் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை வந்தபோது நெருப்பு பட்ட நூல் போல அது என்ன செஞ்சிச்சு? நூல் முருகான் தானே இருக்கும், நெருப்பு பட்ட புஷ்ஷுன்னு போயிடும். இதை மாதிரி தான் நம்மளை சுற்றி சங்கிலி மாதிரி இருக்கும். சிறை சங்கிலி மாதிரி ஏதோ போட்ட மாதிரி நினச்சிக்கோங்க. கையில் காலெல்லாம் பேதருக்கு பவுலுக்கெல்லாம் போட்டு வச்சுருந்துச்சுலாம். இதை மாதிரி சங்கிலி மாதிரி ஒரு வேளை உங்களை கட்டி வச்சிருக்கலாம், அந்த கழுத்தில் கூட அப்படி கட்டி வச்சிருக்கலாம். ஸ்தோத்திர. பிரைஸ் எல்லாம். ஏதோ ஒரு கட்டினால உங்களை சுற்றி அப்படி இறுக்கி வச்சிருக்கலாம். அது தெளிலால் போட்ட கட்டுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஆண்டவர் பார்வையில் சிம்சோன் நூலினால் தான் சுற்றப்பட்டு இருக்கிறான். எதில்? இவா பார்வைக்கு எப்படி இருக்கு? பெரிய கயிறுப்பா, இது பெரிய கயிறு, இவன் தப்ப முடியாது. பெலிஸ்தியன் பார்வைக்கு எப்படி இருக்கு? பெரிய கயிறு, இதெல்லாம் வச்சு இனிமா வந்து சிம்சோன் காலி அப்படி நினச்சிட்டு இருக்கான். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்கு? சிம்பிளான நூலு தான்.
அதுவும் நெருப்புப்பட்ட நூல் போல ஒன்று இல்லாமல் போயிட்டு. காரணம், ஆவியானவர் வந்து இறங்கினார். இன்னைக்கும் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஏன் உங்கழுத்தில் உள்ள கட்ட அவளுன்னு ஒன்று நம்மளை பார்த்து சொல்கிறாரு? நமக்கு பரிசுத்தாவின் வல்லமை இருக்கு. அந்த பரிசுத்தாவின் வல்லமையினால நம்முடைய கட்டுகள் இன்றைக்கு அறுக்கப்படுகிறது. பிரைஸ் எல்லாம் தலை நிமிர முடியாமல் இங்கே கழுத்தில் கட்டு வந்துச்சுன்னா குனிஞ்சிட்டு தானே இருக்கணும். இப்படியே குனிஞ்சிட்டே தான் போகணும். ஒன்றும் செய்கிறதுக்கு எழும்ப முடியல. ஆண்டவருக்காக எழும்பு மகளே. நம்மளுக்கு ஆண்டவர் சொல்கிறார், எழும்பு எழும்பு, சீயோனே வல்லமையை தரித்து தூசியை உதறிட்டு எழும்பு. தூசி குப்பை எதெல்லாம் தூசி, வியாதி, பாரம், கவலை, பிரச்சனை எல்லாம் தூசி தான். அதை சீனு உதறிட்டு நீ என்ன செய்? எழும்பு எழும்பு எழும்புன்னு வார்த்தை வருது, எழும்ப முடியலை. ஃபர்ஸ்ட் வசனம் அது தானே, எழும்பு எழும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் சொல்லிட்டு ஆண்டவருக்கார் இவன் எழும்பவே இல்லை. ஏன் எழும்பலை? கழுத்தில் கட்டு கிடக்கு. அதுக்கப்புறம் தான் 3ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே உன் கழுத்தில் உள்ள கட்டை என்ன செய்? ஆமாம், எலும்பு எலும்புன்னு வார்த்தை வந்துட்டு இப்போ கட்டை அவிழ்த்துச்சுன்னா இந்த தேசம் முழுவதும் எழும்பி ஆண்டவருக்காக சேவை செய்யலாம். அல்லேலூயா. மனதின் கட்டு ரொம்ப முக்கியம். மனதின் கட்டு, இந்த கழுத்து பக்கத்தில் தான் மனம். இந்த மனதின் கட்டு சிலருக்கு வந்து செயல்படவே வைக்காது. வாய் வச்சு பேசுவோம். இப்போ 4 பேர் கூடியிருக்கேன்னு வைங்களேன், இன்றைக்கி அங்கே போகணும், அதை செய்யணும், இன்றைக்கி இந்த ஜெபம் வைக்கணும், நடுராத்திரி ஜெபம் பண்ணணும், அதிகாலை ஜெபிக்கணும், 4 பேருக்கு இயேசுவை அறிவிக்கணும், அப்படி இப்படின்னு பிளான் பண்ணுவோம். வீட்டுக்கு போன உடனே இந்த மனம் என்ன செஞ்சிடும்? மகளே படுத்து தூங்கு. இப்போ தானே நீ எங்கே போயிட்டு வந்திருக்க? ஜபத்துக்கு போயிட்டு வந்து சகோதரிகளோட நல்ல பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்திருக்க, டயர்டாக இருப்பேன். இப்போ என்ன செய்? படுத்து தூங்கு. தூங்குது 1 மணி நேரம் தூங்கலாம். ஒரேடியாக என்ன செஞ்சிடும்? நம்ம மனம்தான், இந்த மனம் தான் கட்டி வச்சிருக்கு. சொல்லுவாங்கல்ல, பேச்சிலே அல்லாது எதில் இருக்குது? தேவனுடைய ராஜ்யம். ஆமாம், பேச்சு மட்டும் இல்லை, அது பலத்தில் காமிக்கணும். இவ்வளோ நேரம் நம்ம பேசி தியானிக்கிறோம்னா தேவ வார்த்தை இதை செயல் வடிவில் ஆக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திர, பிரைஸ் எல்லாம். அதனால இந்த மனதில், இந்த கழுத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்டுகளையும் அவிழ்த்து போடுவதற்கு நமக்கு உதவி செய்ய பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. அப்போ நம்பர் 1 கர்த்தர் இன்னைக்கு கேட்குறாரு, சீயோன் குமாரத்தியா நீங்கள் கட்டப்படணும், நீங்கள் இன்னும் உயரணும், மாளிகையாக உயரணும்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் நீங்கள் செய்ய வேண்டியது என்னது? கட்டை அவிழ்த்து விடு. அல்லேலூயா சொல்லுவோமா? உங்கள் கட்டு, குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுடைய கட்டு, ஃபேமிலியுடைய கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படட்டு இயேசுவி நாமத்தினால, பரிசுத்தாவின் வல்லமையினால. அல்லேலூயா, ஸ்தோத்திர, பிரைஸ் எல்லாம். அடுத்து 2வது ஆண்டவர் சொல்கிறாரு, ஏறெடு. என்ன செய்ய சொல்கிறாரு? கட்டுகளை அவிழ்த்துடுங்க. 2வது என்ன சொல்கிறாரு? ஏறெடு. இது வந்து நானே வாசிக்க டைம் ஆகுது பார்த்தீங்களா? புலம்பல் 2:10, கன்னியர்கள் தலை கவிழ்ந்து தரையை நோக்கி கொண்டு இருக்கிறார்கள், அதனால் உங்கள் கண்ணை எல்லாம் வானத்துக்கு ஏறெடுங்கள். நல்லா கவனிங்க. ஏசாயா 51:6 இருக்குது, உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுங்கள். நல்லா கவனிங்க. ஏறெடுக்க சொல்கிறார் ஆண்டவர். என்ன சொல்கிறாரு? ஏறெடு. என்னதெல்லாம் ஏறெடுக்க முடியும்? நம்ம கண்களை ஏறெடுக்கணும், கைகளை ஏறெடுக்கணும், இதயத்தை ஏறெடுக்கணும். ஆண்டவர் சொல்கிறார் இன்னைக்கு எல்லாரையும் பார்த்து, ஏறெடுங்கள் பிள்ளைகளே. கன்னியர்கள் எல்லாம் தரையை பார்த்து கவிழ்ந்து புலம்பிட்டு இருக்காங்களாம். அதனால் நீ குனிஞ்சிட்டு கிடக்காத, உன் கண்ணை என்ன செய்? வானத்துக்கு நேராக ஏறெடு அப்படிங்கிறாரு. அப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், மோசே கைகளை ஏறெடுத்தா ஜெயம் கிடைச்சதா இல்லையா? அமலேக்கியம் தோத்து போயிட்டான். அமலேக்கியனாலே தேவனுடைய சிங்காசனத்துக்கு விரோதமானவன், தேவனுடைய சிங்காசனத்துக்கு விரோதமானவன் அமலேக்கியன். இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனை பேர் இந்த உலகத்தில் தேவனுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக செயல்படுறாங்களா இல்லையா? தேவ ராஜ்யத்துக்கு விரோதமாக. அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது கையை ஏறெடுக்கணும். ஏறெடுக்கணும். கை வலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. சிலருக்கு தாங்களே நினச்சிக்கிடுவாங்க, எனக்கு வயசாயிடுச்சு. தேவ பிள்ளைகளுக்கு வயசு ஒரு பொருட்டே கிடையாது, நம்பர்னு நினச்சிக்கோங்க. உங்களுக்கு 40, 50, 60, 70 நம்பர், இதெல்லாம் ஒரு நம்பர் தான், இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாதுன்னு நீங்கள் சொல்லணும். அல்லேலூயா. ஆமாம், நம்மளே சொல்லிவிடுவோம், நான் கொஞ்சம் பலவீனப்பட்ட ஆள், கையை என்னத்தை போட்டு தூக்க, கை வலிக்கும். சொல்லாதீங்க, கையை என்ன செய்யணும்? ஆமாம், தேவனுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக அவன் நிற்கிறான், அவனை எல்லாம் பாதபடியில் கொண்டு வந்து போடணும்னு சொன்னால் நம்ம கைகளை ஏறிடுங்கிறார் கர்த்தர். என் பிள்ளையே, நான் உன்னை கெட்டி மாளிகையாக மாத்திரம் இல்லை, நீ இதை செய்ய மாட்டியான்னு கேட்குறார். இது பெண்களுக்குரிய பங்கு. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பொறுப்பு தந்திருக்காரு? கைகளை ஏறெடு, கைகளை ஏறெடு. மோசே ஏறெடுத்தா ஜெயித்தா, கீழே வரும்போது தோர்த்து போயிடுவான், மேலே தூக்கும் போது ஜெயிச்சிட்டு இருப்பான். என்றைக்கும் நம்முடைய கைகளை கீழே அப்படியே
பூமிக்கு நேராகவே அந்த காரியத்துக்கு செஞ்சுட்டே இருக்கக்கூடாது. பூமிக்குரிய காரியத்தை செய்யறதுக்கே கையை வைக்காதீங்க. பரலோகத்துக்கு நேராகவும் கையில் கொஞ்சம் என்ன செய்வோம், ஏறெடுப்போம். அது மாதிரி கண்களையும் என்ன செய்யணும், ஏறெடுக்கணும். கண்களை யோசுவா கண்களை ஏறெடுத்து பார்க்குறான். உருவின பட்டயத்தோடு சேனையின் அதிபதி நிற்கிறார். நீர் யார்? எங்க சேனையை சேர்ந்தவரா? நீர் யாரு? நான் சேனையின் அதிபதி. எதுக்கு வந்து நிற்கிறான்? சேனையின் அதிபதி எரிகோ விழுறதுக்கு முன்னாடியே வந்து நின்றுட்டான். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம், சுற்றி வந்தோம், துதிச்சோம், அதனால விழுந்துச்சு. அதுக்கு முன்னாடியே தூதனை அனுப்பிட்டார், அதிபதியை அனுப்பிட்டார் ஆண்டவர் பட்டயத்தோட. அல்லேலூயா. கண்ணை ஏறெடுத்து பார்த்தா தான் எரிகோ விழும். கண்ணை ஏறெடுத்து பார்த்தா என்னது விழும்? இன்னைக்கு ஊழியத்துக்கு விரோதமான எரிகோ கோட்டை இருக்கா? கர்த்தர் தேசங்களில் நம்ம மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், தென்காசி, இன்னும் என்னெல்லாம் இருக்குது, கன்னியாகுமரி, மதுரை, சுற்றி இங்கெல்லாம் இருக்கக்கூடிய அமலேக்கியர்கள் எல்லாம் இன்னைக்கு கீழே விழணும். எரிகோ கோட்டையெல்லாம் கீழே விழணும். அல்லேலூயா. இந்த ஜெபத்துக்கு பின்னாடி இந்த கோட்டை விழுந்து நிறைய பேர் இங்கே வரணும். அதான் ஊழியத்தில் வெற்றி, அதான் கட்டப்படுவா என்கிறது நடந்திருக்குன்னு அர்த்தம். அடுத்து கேட்கும்போது சகோதரி சொல்லணும், உண்மையிலே தேவன் ஆத்துமாக்களை கொண்டு வந்திருக்காரு, அதுலேயும் எரிகோ கோட்டையுடைய ராஜாவை கொண்டு வந்துட்டாருன்னு சொல்லணும். அல்லேலூயா. எரிகோ கோட்டை ராஜாவை அன்றைக்கி கொண்டுட்டாங்க. ஆனால் இங்கே உயிரோடு பிடிச்சி என்ன செஞ்சிடணும், கொண்டு வந்துடணும். இது ஜீவனுள்ள ஊழியம், அது அழிகிற ஊழியம். இது ஜீவனுள்ள எவன் விரோதம் எடுக்கிறான் அவெல்லாம் கொண்டு வந்துடுவார் ஆண்டவர். அல்லேலூயா. அதுக்கு உன் கண்களை ஏறெடு, உன் கைகளை என்ன செய், ஏறெடு. இன்னொரு வசனம் இருக்கு, புலம்பல் 2:19, எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கையை என்ன செய். எல்லாருக்கும் பாரம் இருக்குதா? எத்தனை பேருக்கு பாரம் இருக்கு? எப்பா, குழந்தைகள் இன்னைக்கு எவ்வளோ பாடுபடுது. சின்ன பிள்ளைகளை என்னெல்லாம் பண்ணுறாங்க, கொன்று போட்டுருதான், எலும்பு தோலுமா ஆக்கி தீயை வச்சு எரிச்சு சுட்டரிச்சிட்டு போயிருந்தான். குழந்தைகள் மூர்ச்சித்து கிடக்கிறாங்க, ஏகப்பட்ட குழந்தைகள். இன்னைக்கு தெய்வ பிள்ளைகளே, நம்ம கைகளை என்ன செய்வோம்? ஆமாம், அதில் எப்படி போட்டிருக்கு, அள்ளுன்னு போட்டிருக்கு. உன் நதி தண்ணி எப்படி ஓடணுமா, நதியை போல் கண்ணீரை விடணும். எவ்வளோ தேசத்தில் நடக்கிறது நம்ம காதால் கேட்குறோம். பிள்ளைகள் பாலிய பலாத்காரம், வன்கொடுமை, ஐயையோ, பெண்களுக்கு பலவிதமாக நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் நிர்மூலமாக்கப்படுவதற்கு நம்ம ஸ்தோத்திரம் கட்டப்பட்டு வருகிற நம்மளை தான் கர்த்தர் கணக்கு கேட்பார். அவர் சொல்கிறாரு, உன் கையை ஏறெடுத்துரு. அதில் கண்ணா கையா என்ன போட்டிருக்கு? அதில் கைகள். உன் கைகளை ஏறிடும் மகளே, என் கன்னிகையே, என் சீயோன் குமாரத்தியே, உன்னை சும்மாவா குமாரத்தின்னு மாற்றி வச்சிருக்கிறேன், உன்னை சும்மாவா அலங்கரித்து வச்சிருக்கேன், கிரீடம் தரிப்பிச்சிருக்கேன், உன்னை மேன்மையாக வச்சிருக்கிறேன். எதுக்கு? உன் கைகளை ஏறெடுத்து மூர்ச்சித்து கிடக்கிற அநேக குழந்தைகளின் பிராணனுக்காக கதறு. பிரைஸ் அலார். கதறுகிற ஊழியமே இன்னைக்கு போயிட்டு ஒரே கழிப்பு தான். இப்போ டான்ஸும் ரொம்ப இதுமாக தான் இருக்குது. அன்றைக்கெல்லாம் திறப்பில் கடந்து என்ன செஞ்சாங்க, தேசத்துக்காக அழுதாங்க, புலம்புனாங்க. அதனால் அசைஞ்சிச்சு தேசம். பிரைஸ் அலாட். அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு அந்த பொறுப்பை, அந்த பாரத்தை நமக்கு கொடுக்குறார். நீ உன் கைகளை ஏறெடுத்தா அப்போ நடக்கும்னு தானே இருக்குது. கையை ஏறெடுத்துட்டா கண்டிப்பாக விடுதலை என்ன செய்யும், கிடைக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரைஸ் அலாட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிரைஸ் அலாட். கடைசியில் ஏறெடுன்னு சொல்லும்போது அந்த சீசர்கள் ஏறெடுத்தாங்க. இயேசுவை தவிர வேறு யாருமே தெரியல. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த மாதிரி நன்மையான காரியங்களை செய்கிறதுக்கு இயேசுவை தவிர வேறு யாருமே கிடையாது. நம்ம கண்ணை ஏறெடுத்தா ஒன்று சேனையின் அதிபதி தெரியணும், இல்லாட்டா இயேசு தெரியணும். அல்லேலூயா. கண்ணை ஏறெடுத்து பார்க்கணும், கையை ஏறெடுத்து பார்த்தா அங்கே ஜனங்கள் காப்பாற்றப்பட வேண்டும், நம்முடைய அமலேக்கியன் வீழ்த்தப்பட வேண்டும். எரிகோ கோட்டை என்ன செய்யணும், இடிஞ்சு விடணும். அல்லேலூயா. எரிகோ விழுறதுக்கும் அமலேக்கியன் நிர்மூலமாக்கப்படுவதற்கும் நம்முடைய கைகளையும் கண்களையும் என்ன செய்வோம், ஏறெடுப்போம். மூர்ச்சித்து கிடக்கிற குழந்தைகளை காப்பாற்றுவோம், பெண் பிள்ளைகளை காப்பாற்றுவோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்முடைய கண் இயேசுவை நல்லா பார்க்கட்டு. ஏறெடுத்து பார்த்தா யார் தான் தெரியணும், இயேசு. அவர் செய்கிற கிரியை, அவர் நமக்காக செய்ய போகிற நல்ல காரியம், இதுதான் நம்ம கண்ணுக்கு என்ன செய்யணும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஏறெடு. ஃபர்ஸ்ட் சொல்றாரு, நீ கட்ட அவிழ்த்து விடு. ரெண்டாவது ஏறெடு. மூன்றாவது ஓய்ந்திராதே. என்ன செய்யாத, ஓய்ந்திராதே. உன் கிரியைகளை முடிப்பதற்கு முன்னே நீ என்ன செய்யாத, ஓய்ந்திராத. பெலிஸ்தியன் வந்துட்டான், இஸ்ரவேலர் பயந்துட்டு இருக்காங்க. ஓடி போய் சாமுவேல்கிட்ட சொல்றாங்க, ஐயா இந்த பெலிஸ்தியரை பார்த்து எங்களுக்கு பயமா இருக்குது, அதனால அவங்க கையிலிருந்து காப்பாற்ற ஓயாமல் வேண்டிக் கொள்ளும்.
எப்படி வேண்டிக் கொள்ளணுமா? ஓயாமல். உடனே சாமுவேல் ஓயாம போய் வேண்டான், ஆண்டவரே இந்த ஜனங்களை காப்பாற்றும், ஆண்டவரே இந்த ஜனங்களை காப்பாற்றும். ஓய்ந்திராத, ஓய்ந்திராத. தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை ஓய்ந்திராத. சுவிசேஷகிகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை ஓய்ந்திராத. சபை போதகிகளுக்கு தேவ வார்த்தை நீ ஓய்ந்திராத. இங்க தீர்க்கதரிசிக்கு வருது, ஓய்ந்திராதீங்க ஐயா, ஓயாமல் வேண்டுகொள்ளும். மண்டாடிட்டே இருக்கான், ஓய்ந்திராம ஆண்டவர்கிட்ட அப்படி விண்ணப்பம் செஞ்சுட்டே இருக்கிறான். கர்த்தர் பார்த்தார், இட்டி முழக்கங்களை கொடுத்துட்டார். இட்டி முழக்கம் வருது பாருங்களேன், பெலிஸ்தே அலறி அடிச்சு ஓடிட்டான். அல்லேலூயா சொல்லுவோமா? ஓய்ந்திராமல் தேசத்துக்காக ஜனங்களுக்காக நாம் மன்றாடி கொண்டிருப்போமானால் தேவன் யுத்தம் செய்ய ரெடியா இருக்கிறார். கர்த்தர் பலத்த யுத்தங்களை செய்கிற நல்ல கர்த்தர் நமக்காக சாத்தானின் சேனைகளை உடைத்து நிர்மூலமாக்க இன்றைக்கும் அவர் தயாராக இருக்கிறார். நம்ம தான் ஓய்ந்து இருக்கிறோம். எப்போ பார்த்தாலும் ரெஸ்ட் தான். கிரியைகளை முடிப்பதற்கு முன்னால, ஆயுஷ் நாள் முடிவதற்கு முன்னால கர்த்தருடைய கிரியை செஞ்சு முடிக்கணும். எப்போ பார்த்தாலும் சும்மா உட்காந்துட்டு பிளானிங்கே போட்டுட்டு இருக்க கூடாது. பிளானை செயல்படுத்தணும். ஒரு நாள் பிளான் போடணும், அதை 10 நாளைக்குள்ள என்ன செய்யணும்? முடிக்கணும். அதான் நம்ம கிரியைகள். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றா, என் மகளை நீ ஓய்ந்திராத, அவருக்கு டைம் கொடுக்கப்பட்ட டைமை நீ வேஸ்ட் என்ன செய்யாத, பண்ணாதன்னு சொல்றாரு. அடுத்து பைபிளில் சொல்லியிருக்கு, ஸ்தோத்திரம். கடைசியாக ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன், இரக்கம் கிடைக்கிற வரைக்கும் நம்ம ஓய்ந்திருக்க கூடாது. அடுத்து கடைசியாக உரத்த சத்தமிடு. எதுக்கு? உரத்த சத்தமிடு அப்படிங்கிறாரு. உரத்த சத்தமிடு யாரை பார்த்து சொன்னார்? உரத்த சத்தமிடு. ஏசாயா 49 இருக்குல்ல, சியோன் என்னும் சுவிசேஷகியே, ஆமா, பயப்படாமல் உன் தேவன் என்று கூறு அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஸ்தோத்ரா. இப்போ எதுக்கு உரத்த சத்தமிடணும்னு சொல்லிட்டு நம்ம முடிச்சு ஜெபம் பண்ண போறோம். எல்லாரும் கவனிங்க. இயேசுதான் தெய்வம்னு சொல்லி எல்லா இடத்துல சொல்றதுக்கு என்ன சத்தம் போடணுமா? உரத்த சத்தம். யார் தெய்வம்? ஆமா, உன் தெய்வம் அப்படின்னு சொல்றதுக்கு உரத்த சத்தம் போடணும். அடுத்து அவன் ஆரோக்கியம் அடைந்ததை உணர்ந்து உரத்த சத்தத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்தி பாதத்தில் வந்து ஸ்தோத்திரம் செலுத்தினான். அப்போ ஆண்டவர் நமக்கு செய்த நன்மை, ஆரோக்கியம் கிடைச்சிட்டுல, அந்த நன்மையை நினச்சி அவர் பாதத்தில் விழுந்து ஸ்தோத்திரம் எப்படி செலுத்தணுமா? ஆமாம், எல்லாம் அப்படி சிலர் இப்படி மெதுவாக என்ன செய்வாங்க? உஷ்ன்னு சொல்லுவாங்க. ஆலயத்துக்கு வந்தால் ஸ்தோத்திரத்தை நல்லா என்ன செய்யணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறது என்ன பைபிளில் இருக்குது. உதடுகளின் காளை, உதடுகளின் கனி. உதடுகளின் காளையை கொண்டு வந்தால் சத்தம் எப்படி கேட்கும்? காளை பலியிடும் போது, காளையை பலி செலுத்தும் போது ரொம்ப சத்தம் கேட்கும்ல. பழத்தை கொண்டு வரும்போதுக்கு சத்தம் கேட்குமா? அப்போ வந்து வீட்டில் எல்லா க்ரௌட் இருக்க இடத்துல உதடுகளின் கனியை என்ன செய்யணும்? மெதுவாக ஸ்தோத்திரம் பண்ணிக்கலாம். ஆலயத்துக்கு வரும்போது காளை ரொம்ப சத்தம் போடும். அப்போ உதடுகளின் காளையை நல்ல ஸ்தோத்திரம் செலுத்தும் போது இயேசுவின் பாதத்தில் விழுந்து சத்தமிட்டு என்ன செய்யணுமா? ஸ்தோத்திரமும் நன்றி செலுத்தணும். அது ஒன்று. அடுத்து பைபிளில் போட்டிருக்கு, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:42 என்ன போட்டிருக்குன்னா, எலிசபெத் உரத்த சத்தமிட்டு, ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள், என்னுடைய தாயார், அதாவது என்னுடைய ஆண்டவரின் தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு ஏதினாள். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த மரியாள் ஆண்டவரின் தாயார்னு அவளுக்கு எப்படி தெரியும்? மரியாள் ஆண்டவரின் தாயார், இயேசுவின் தாயார்னு எலிசபெத்துக்கு தெரியாது. பரிசுத்த ஆவியால நிறைஞ்ச உடனே அவளுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்திட்டாரு. உடனே சொல்றா, என் ஆண்டவரின் தாயார் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தீர்க்க தரிசனம் சொல்ல உரத்த சத்தம் விடணும். பரிசுத்த ஆவியில நிறைஞ்சு தீர்க்க சொன்னோம், நம்ம இஷ்டத்துக்கு சொல்லக்கூடாது. பரிசுத்த ஆவியில நிறைந்து தீர்க்க தரிசனம் வரும்போது அது எப்படி சொல்லணுமா? உரத்த சத்தமிடு. ஸ்தோத்திரம் செலுத்த உரத்த சத்தமிடு. தீர்க்க தரிசனம் சொல்ல என்ன செய்? உரத்த சத்தமிடு. அடுத்து அப்போஸ்தலர் நடபடிகள் 2:14 பேதுரு உரத்த சத்தமாய் எழுமிடுன்னு சொன்னான். என்ன சொன்னா? பரிசுத்த ஆவியானவர் பெற்றதை. அதுக்கப்புறம் அதுக்கு அர்த்தம் சொல்லுவா, இயேசுவை நீங்கள் கொலை செய்தீர்கள், ஆனால் அவரை தேவன் உயிரோடு எழுப்பிட இதற்கு நாங்க யாரு? சாட்சிகளையா? நீ என்ன செஞ்சிருவேன்? பரிசுத்தாவின் வல்லமையை பெற்ற உடனே அவங்களுக்கு என்ன சத்தம் வந்துச்சு? எத்தனை பேர் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருக்கீங்க? பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றால் எல்லாருக்கும் என்ன சத்தம் தான் வரும்? மெதுவாலாம் பிரசங்கம் பண்ண வராது, சத்தமிட்டு தான் பிரசங்கம் பண்ண வரும். அல்லேலூயா. உரத்த சத்தமிட்டு அப்படி தைரியமா பேசுறான். வேலைக்காரிக்கு பயந்தவன் இப்போ அவ்வளோ மக்கள் மத்தியில் என்ன செஞ்சுட்டு இருக்கான்? துணிஞ்சு பேசுறான்னா ஆவியானவரின் வல்லமை, பரிசுத்த ஆவியானவர் வல்லமை வரும்போது பலன் வரத்தானே செய்யும். அல்லேலூயா. கட்டு எல்லாம் அருந்து தானே போகும். அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் லார்ட். ஆகையினாலே எழுந்து உரத்த சத்தமிட்டு
ஆவியானவரின் கிரியைகளை பற்றி அவன் என்ன செய்தான்? பேசினான். அப்போ பரிசுத்த ஆவியானவரை பற்றி பேச, சத்தியம் பேச, வசனம் பேச, தீர்க்க தரிசனம் பேச என்ன சத்தம் போடணும்? உரத்த சத்தம். கடைசியா ஒன்று சத்தம் போட்டான் பார்க்கலாம். பவுல், நீ எழுந்து காலூன்றி நில். சப்பானி என்ன செஞ்சிட்டான்? அவனுக்கு ஒரு விசுவாசம் இருக்குன்னு இவன் தெரிஞ்சுக்கிட்டான். ரட்சிப்பு கேட்ட விசுவாசம். நீ எழுந்து காலூன்றி நில்லுன்னு சத்தம் போடணும். அப்போஸ்தலர் 14:10 சத்தம் போட்ட உடனே சப்பானி என்ன செஞ்சிட்டான்? சிலருக்கு நோயாளிக்கு ஜோமனை போனாலே பயந்து போய் ஜோமனாங்க. ஜோமனோ பிழைப்பானோ தெரியலையே, நம்ம போகிற நேரம் செத்துடக்கூடாது, அவிசுவாசத்தோடு என்ன செய்வாங்க? அப்படி ஜோமனுவாங்க. ஸ்தோத்திரம் சொல்லிட்டு அவன் ரொம்ப சீரியஸாக இருந்தால் அடுத்த நேரம் அவங்க கால் பண்ணாலும் என்ன செய்து கிடையாது. ஆமாம், அது ஒரு வேளை செத்தாலும் செத்துரும். கடைசியில் நம்ம போனதுனால செத்துட்டு என்ன செஞ்சுருவாங்க? செத்த மாதிரி கிடந்தாலும் உரத்த சத்தமாக சொல்லிடணும். அதான் விசுவாசம். விசுவாசம் அந்த துணிச்சலோடு நம்ம சொல்லும்போது கர்த்தர் கனம் பண்ணுவார். நம்ம விசுவாசத்தை என்ன செய்வார்? கனம் பண்ணுவார். சாகுவதற்கு ஏதுவாக கடந்தாலும் கர்த்தர் அதை எழுப்பி விட்டுருவார். அல்லேலூயா. தேவன் அப்படி எங்களுடைய ஊழியத்தில் செஞ்சுருக்காரு, உங்களுக்கு செஞ்சுருக்காரு இல்லையா? அல்லேலூயா. நிறைய செஞ்சுருக்காரு. சொன்னால் நம்மளுக்கு சாட்சி நேரமாக போயிடும். அவ்வளோ காரியங்கள் செஞ்சுருக்காரு. அதனால் சப்பானிகளை எழுப்ப உரத்த சத்தம் விடணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஆண்டவர் சொன்ன இந்த நாளையும் செய்வோமா? என்னெல்லாம் செய்யணும்? கழுத்தில் உள்ள கட்டுகளை அறுத்து விடு, உன் கைகளை கண்களை ஏறிடு வானத்துக்கு நேராக, ஓய்ந்திராத, ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காத, தூங்க மட்டும் ரெஸ்ட் எடுக்கணும். உரத்த சத்தம் விடு. இந்த 4 காரியத்தையும் இன்னைக்கு ஸ்பெஷலாக நீங்கள் ஊழியர் கூடுகன்னு வந்திருக்கீங்க. நீங்கள் தான் செய்யணும், நான் தான் செய்யணும். வேற யாரும் செய்கிறதுக்கு ஆயத்தம் இல்லை. செய்வோன்னு சொல்லி தான் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்காரு. எத்தனை பேர் நீங்கள் கூடுவீங்க? ஆனால் இன்னைக்கு உங்களை தானே கொண்டு வந்திருக்காரு. இவ்வளோ பேர் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா இதை செய்ய வைக்க உங்களுக்கு மட்டும்தான் முடியும். கர்த்தரை உங்களை தான் பார்த்துட்டு இருக்காரு. என் பிள்ளை செய்வா, இங்கே வந்திருக்க என் பிள்ளைங்க செய்வாங்கன்னு சொல்லி உங்களை நம்பி கொண்டு வந்திருக்காரு. ஆகையினாலே மூர்ச்சித்து கிடக்கிற பிள்ளைகளுக்காக நம்முடைய கண்களை என்ன செய்வோம்? கண்ணீர் விட்டு ஓய்ந்திராதே, நதி அளவாய் கண்ணீரை என்ன செய் விடு. இப்படி பல காரியத்தை சொல்லியிருக்காரு. இன்னைக்கு ஆண்டவர் மறுபடியும் சொல்கிறார், இஸ்ரவேல் எனும் கன்னிகையே, நீ மறுபடியும் கட்டப்படுவாய், நான் உன்னை கட்டுவிப்பேன். நீ மேலே தாளத்தோடு களிகூர்தலோடு என்ன செய்வா? புறப்படுவாய். எங்கே புறப்படுவா? இந்த உலகத்துக்குள்ள, இந்த தேசத்துக்குள்ள, இந்த நாட்டுக்குள்ள, இந்த தெருவுக்குள்ள, ஓ ஊருக்குள்ள. ஓ நீ சாதாரணமான ஆளாய் அல்ல, ராஜரீக குமாரத்தியாய், ஓ ராஜகுமாரத்தியாய், ராஜரீகத்தை பெற்றவளாய், அரணை அனுபவிக்கிறவளாய் கர்த்தர் உன்னை அரணா மாற்றி இருக்கிறாரு. அப்படிப்பட்ட வல்லமையோடு, பரிசுத்தாவின் வல்லமையோடு நீங்க புறப்படும் போது சாத்தான் கோட்டை கண்டிப்பா கீழே என்ன செய்யும்? கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வாராக.